தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு படைப்பு கிளாசிக்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் பேசுறதை தாண்டி நிறைய லேயர்ஸ் முன்வைக்கும். இப்போ நமக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இன்னும் 2 பேர் கூட இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. ஸ்கூலில் நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க நேரேட்டிவ். படத்தினுடைய பாதிப்பில் ஒரு பொண்ணை கூட்டு போயிடுறாரு. கூட்டு வந்து 2 வாரத்தில் திரும்ப ஊருக்கே வந்துடுறாரு. திரும்ப அவங்க வீட்டில் ஏதோ மாலுமி வேலைக்கு அனுப்புறாங்க. ஒரு ஷிப்பு எல்லாம் போய் மாலுமி வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் பல நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மனுஷன் வரான். ஒரு மனிதன் முதல் படம் எடுக்கும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை ஒருமுகப்படுத்துது எல்லா கிராஃப்டையும் நோக்கி. அப்படிப்பட்ட ஒரு திட்டவட்டமான ஒரு படம் தான் அமரஸ் பெரோஸ். 3 பேர் கிட்ட புழங்கக்கூடிய நாய்களும் அவங்களுடைய கதாபாத்திரமும் ஒரு நெருக்கமாக இருக்கும். காஃபிங்கிற நாய்க்கும் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கும் பெரிய தன்மை இருக்கும். செகண்ட், அந்த மாடலிங்கோட லைஃப்பில் ஒரு நாய் காட்டுவாங்க. அந்த ரிச்சிங்கிறது அழகினுடைய குறியீடாக இருக்கும். அது போய் அந்த இதில் மாட்டிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாடலிங்கும் அதே மாதிரி தான். பயங்கர அழகாக இருப்பா. ஆக்சிடென்ட் ஆனவொன்னா அவளுமே அந்த நாயும் ஒரே மாதிரி கனெக்ஷனாக இருக்கும். 3ஆவதாக காட்டுற நாய் வந்து ஒரு நாய் காட்ட மாட்டாங்க. நிறைய ஸ்டே டாக்ஸை காட்டுவாங்க. அந்த வயசானவர் அவருமே தெருவில் அப்படியே சுற்றிட்டு இருப்பார். அந்த நாய்களும் அப்படி திருநாய்களாகவே இருக்கும். ஆனால் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த படத்தில் அவர் நாய்களை ஷூட் பண்ண விதம் சண்டையை போட வைக்கல. இந்த படத்தில் மனிதர்களை விட நான் நாய்களை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். வணக்கம் தமிழ் பிரபா. வணக்கம். சுமார் ஒரு 3 வருஷம் ஆச்சா நம்ம கடைசியாக சந்திச்சு ஒரு இன்டர்வியூக்காக. அப்போ மெட்ராஸ் பத்தி ஃபுல்லா பேசியிருந்தோம். இப்போ இங்கேருந்து அப்படியே பல நாடுகள் கடந்து நேராக மெக்சிகோ பக்கம் போறோம். காரணம், இது கிளாசிக்ஸ் வித் சுதீர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் 3வது எபிசோடா. இதுக்கு முன்னாடி டாக்ஸி டிரைவர் மற்றும் ஷாஷாங் பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு நீங்க தேர்ந்தெடுத்த படம், இதை பத்தி பேசலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்த படம் இன்னாரி 2 முதல் படம், அமரஸ் பெரோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம். சினிமாவே ஓரளவுக்கு திருப்பி போட்ட ஒரு ஃபிலிம் தான் இல்லையா? பயங்கரமான அதனுடைய பாதிப்புகள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஃபில்ம் மேக்கர்ஸோடைய குரல்களில் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மேபி இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இதை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? காரணம் இப்போ எனக்கு இதை நீங்கள் சொல்லும் போது ஒரு கிளாசிக் படத்தை பற்றி பேசணுன்னு சொல்கிறீங்கள. ஸோ ஏன் நம்ம வந்து ஒரு படைப்பை கிளாசிக்னு சொல்கிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாவல்கள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாவல்கள் வந்து தமிழில் வந்து நிறைய நாவல்கள் எழுதப்படுது. ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் எழுதுகிறாங்க. நம்மளும் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லலாம் அந்த நாவல் விற்பாங்க. நம்ம வாங்கி படிப்போம் அந்த நாவலையுமே. அப்புறம் மாடர்ன் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு அதில் சில நாவல்கள் எழுதுகிறாங்க. ஆனால் சில நாவல்கள் வந்து இப்போ 200 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கும். அதே கிரைம் த்ரில்லர் நாவல் தான். இப்போ தஸ்தாவஸ்கியோட கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஆயாவை வந்து கொலை பண்ணுறான் பிகினிங்லேயே. ஆனால் அந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பக்கம் 800 பக்கம் எழுதப்பட்டிருக்கும். இது நாட் பிகாஸ் ஆஃப் நிறைய பக்கங்கள் எழுதப்பட்டதால் அப்படி சொல்லப்படலை. ஒரு படைப்பு கிளாசிக்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, அது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் பேசுகிறத தாண்டி நிறைய லேயர்ஸ் முன்வைக்கும். ஒரு கொலைக்கு பின்னாடி குற்றம் என்பது என்ன, எது குற்றம், யார் பார்வையில் குற்றம், அப்புறம் அந்த கொலை செய்வதற்கான சமூக அரசியல் பின்னணி என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படைப்புக்குள்ளே பல்விதமான லேயர் இருக்கும்போது அதுக்கு ஒரு கிளாசிக்கலான அந்தஸ்து கிடைக்குது இல்லை? ஸோ அதே மாதிரி தான் சினிமாவுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், ரசிக்கிறோம். அது ஒரு மாடர்னில் நம்ம கான்டெம்பரரியாக பார்க்கும்போது உணர்வை கொடுக்குது. அதுக்கப்புறம் காலம் கடந்து போனதுக்கப்புறம் அந்த படம் நம்மளோட நினைவுகள் இருக்காது. ஆனால் சில படங்கள் மட்டும்தான் வந்து தொடர்ந்து. தமிழில் காலாதீதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. காலாதீதம்னா காலங்களை கடந்த பின்னும் நிலைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒன்றை தான் காலாதீதம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ எப்படி எந்த படைப்பு ஒரு கிளாசிக்கல் தன்மையில் காலாதீதமாக நிற்கும் அப்படின்னா, அது மேற்புறமாக அது சொல்லக்கூடிய கதைகளை தாண்டி அதுக்குள்ளே இன்னும் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, மனிதனுடைய ஆதார குணங்களை இது தொடர்ந்து பரிசீலிக்குதா ஒரு படைப்பு. அப்படிப்பட்ட படைப்பில் தான் நம்ம வந்து கிளாசிக்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி படங்களை தான் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு எபிசோடாக வைக்கிறீங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு நீங்கள் கேட்கும் போது முதல்ல எனக்கு இந்த படம் தான் தோணுச்சு. ஏன்னா இது ஒரு 3 பேருடைய கதை அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஆக்சிடெண்ட்டு அதில் 3 பேருடைய கதை எப்படி இன்டர்வன் ஆகுதுங்கிறத தாண்டி ஒரு மனிதனுடைய குணங்களை வந்து ஒரு நாயினுடைய குணத்தினுடைய ஒப்பிட்டு மிக தீவிரமாக எழுதப்பட்ட ஒரு ரைட்டிங். அந்த ரைட்டிங் வந்து ஒரு முறையும் ஒன்று உங்களுக்கு சொல்லினே இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்க்க ஒரு அதே நேரத்தில் இந்த படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆர்ட்டுக்கும் கமர்ஷியலுக்கும் இருக்கிற அந்த பேசிங் வந்து கலிமினேட் பண்ணுச்சு.
ஒரு ஆர்ட் படம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, இல்லை கமர்ஷியல் படம் தான் அப்படி இருக்கணும் தாண்டி ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் பண்ணிச்சு இந்த படம். அந்த வகையில் இது ஒரு பாத் பிரேக்கிங்கான படம் தான். அதே நேரத்தில் அடிப்படையில் இது இது இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சது என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய குணங்களும் ஒரு நாயினுடைய குணத்தையும் ஒப்பிட்டுட்டே இருக்கும் இந்த படத்தினுடைய கதை. இப்போ உதாரணத்துக்கு இதில் 3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேர் கிட்ட புழங்கக்கூடிய நாய்களும் அவங்களுடைய கதாபாத்திரங்களும் ஒரு நெருக்கமாக இருக்கும். ஸோ அப்படி இந்த படத்தை பற்றி எனக்கு பல்வேறு வகையாக பேச முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆல்சோ வந்து இப்போ நாவல், ஓவியம், இந்த மாதிரியான கிளாசிக் படைப்புகளை பற்றி பேசும்பொழுது இந்த அளவுக்கு நிறைய கிராஃப்ட் அதில் உள்வாங்கி இருக்காது. ஏன்னா சினிமா தான் வந்து நிறைய கிராஃப்ட்டுகளை உள்ளடக்கிய ஒரு ஃபார்ம். ஸோ அப்போ ஒரு படைப்பு கிளாசிக்கல் தன்மை அடையிறதுக்கு மற்ற ஃபார்மை காட்டிலும் இதுக்குள்ளே நிறைய லேயர் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தினுடைய எடிட்டிங் பேட்டர்ன் வந்து இன்னுமே ஒரு ரெஃபரன்ஸாகவே இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மியூசிக் ஒரு போட்டது வந்து ஒரு புதுமை. ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஒரு பிஜிஎம் சொல்ல முடியும்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டல்டு வந்து கொடுக்கக்கூடிய உணர்வை வந்து பயங்கர தீவிரமாக இந்த படம் தான் முன் வச்சு ஒரு ஹேண்டலில் ஒரு கேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தினுடைய ஃபிலிம் லாங்குவேஜுங்கிறது வந்து அந்த கதை தான் தீர்மானிக்கும். இப்போ இந்த படத்துக்குள்ளே 3 விதமான ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பையன் அந்த ஆக்டோவியோட லைஃப்பை சொல்லும் போது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கும், ரொம்ப கேட்டிக்காக இருக்கும். அப்புறம் அந்த மாடர்ன் அவங்களுடைய கதை சொல்லும் போது ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக இருக்கும், நிறையா சிங்கிள் ஷாட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு அந்த வயசான ஆள் அந்த ஆள் கதையை சொல்லும் போது பயங்கர வைடு ஒரு பிஓவிஸாகவே இருக்கும். ஸோ ஒரு படத்துக்குள்ளே 3 விதமான ஃபிலிம் லாங்குவேஜ். ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தை நீங்கள் ரைட்டிங்காகவும் பேச முடியும், ஃபிலிம் மேக்கிங்காகவும் பேச முடியும் போது ஐ வில் சூஸ் திஸ். நான் ஐ திங்க் முதல் வாட்டி பார்க்கும்போது சத்தியமாக இந்த லேயர்ஸ்லாம் உள்வாங்கக்கூடிய திறமை எனக்கு அந்த டைமில் இல்லை. ஆனால் அந்த டைம்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சமாக ஐ திங்க் திஸ் இஸ் வாட் தீஸ் கிளாசிக் ஃபிலிம்ஸ் டூ ஸோ வெல்னு தோணும். என்னென்னா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்ள தோண்ட நிறைய புதையல்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாதவர்களாக நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்ட்ரக்சரையும் இது வந்து கொடுக்குது. பார்க்கும்போது இது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இளம் ரைட்டர்ஸாக ஆசைப்படக்கூடிய ஒரு வயசில் இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது கவர்ற ஒரு விஷயம் இந்த ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் தான் இருக்குது இல்லையா? ஒரு சம்பவத்தில் இங்கேருந்து ஒரு கதை அப்படி போகுது இப்படி போகுது ஒரு ப்ரொட்டாகனிஸ்டை சார்ந்து மட்டும் எழுத வேண்டிய அவசியம் இங்கே இல்லையா அப்படின்றது ஐ திங்க் சில படங்கள் பண்ணியிருக்கு. ராஷ்மான் நம்ம சொல்லுவோம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக. ஐ திங்க் இன்னாரிட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸாகவே டாரண்டினோ இருந்திருக்காரு. ஐ திங்க் பல்ப் ஃபிக்ஷன் ஒரு முக்கியமான ஒரு ஃபில்மாக இருந்திருக்கு. பட் அப்படி இருந்தும் கூட இந்த ஃபில்ம் உங்களுக்கு டெரிவேட்டிவாக தோணுது இல்லை, இது வேற ஒன்று சார்ந்த ஒரு படம் அப்படின்ற இல்லாமல் இதுவே ஒரு டெம்ப்ளேட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஐ திங்க் நம்ம ஊரில் முக்கியமாக ஆயுத எழுத்து வரும்பொழுது அதன் பிறகு ஒரு 4 வருஷம் பின்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வரும்போது இது அந்த மாதிரி படம்னு சொல்லிட்டு பார்க்குற ஒரு சென்ஸ் வந்துச்சு உங்களுக்கு. இல்லை, இது என்னன்னா இது வெறும் ஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இப்போ இன்னாரிட்டுக்கு முன்னாடியும் படம் எடுத்துருக்குறாங்க. இப்போ பல்ப் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் இன்னொரு படம் கோவா, இது ஒரு படம் பேர் தெரில எனக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் தமிழ்லையும் சரி, இப்போ இன்னாரிட்டிக்கு அப்புறமும் சரி, நிறைய படங்கள் இந்த மாதிரி 3 விதமான கதை மாந்தர்களை ஒரு மையப்புள்ளியாக வச்சு சொல்லப்பட்ட கதை இருக்குது. ஆனால் இந்த படம் ஏன் அதில் தனித்துவமாக இருக்குது அப்படின்னா, இது ஸ்ட்ரக்சரை மட்டுமே நம்பி கிடையாது. இப்போ பல்ப் ஃபிக்ஷன் வந்து ஒரு வயலன்ஸு ரொம்ப ஆர்கானிக்காக ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி இருக்கும் உனக்கு பல்ப் ஃபிக்ஷன் சொல்கிறது, ஓகேங்களா? பட் இது வந்து லைஃபோட கனெக்ட் ரொம்ப ஹியூமன் எமோஷன்ஸோட டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் இது. அதனால தான் வந்து மெக்சிகோவோட ரீபர்த்னு இந்த படத்தை வந்து சொல்லுவாங்க. இந்த படம் வந்து மெக்சிகோடைய லைஃபே வந்து இது பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேயரில் இன்டர்பிரட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் 3 விதமான நாய்கள் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையன் ஆக்டோவியோட நாய் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப துடிப்புடனும் வேகத்துடனும் வன்முறையும் வயலன்ஸும் ஒன்றை மிகவும் எளிதில் தாக்கக்கூடிய எளிதில் பெறக்கூடிய ஒரு இடம் நாயாவே காஃபின்னு சொல்லிட்டு அந்த நாய் இருக்கும். அந்த ஆக்டோவியே அப்படி தான் இருப்பான். அவன் அண்ணனுடைய ஒய்ஃப் மேலே அவனுக்கு ஒரு அஃபர் இருக்கும். அவன் அதை நிதானமாக அடையக்கூடிய சூழலே இருக்க மாட்டான். அவங்ககிட்ட ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும், உடனே அவளை எடுத்துக்க நினைப்பான். ஆனால் அவகிட்ட ஒரு நிதானம் இருக்கும். அதனால தான் அவனுடைய காதல் நிறைய ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவளுடைய ஒரு கணவன் இறந்த பிறகும் கூட உங்களுக்கு சராசரியா நம்ம பார்க்கும்போது நம்ம நினைப்போம் நேரம் இருக்கு, இப்போ நீ கொஞ்சம் இது பொறுமையா அணுகுனால் நீ அவளை அடைய முடியும் உன்னால. ஆனா நேரம் ஐயோ நான் பஸ்ஸுக்கு போறேன், அங்க போய் நினைக்கிறேன், நீ வந்தீங்கன்னா நம்ம போயிடலாம் அப்படின்ற இல்ல அவளே சொல்ல இட்ஸ் நாட் ரைட் டைம் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வச்சு அந்த நாயுமே அப்படிதான் இருக்கும். அது தேவையில்லாம தெருவில் அப்படியே அதே இறங்கி அதே போய் சண்டை போட ஆரம்பிச்சு அந்த நாய் வந்து இவங்க வெட்டிங்காடி அந்த காஃபிங்கிற நாய்க்கும் அவனுடைய கதாபாத்திரத்துக்கும் பெரிய தன்மை இருக்கும். இப்போ இன்னொரு நாய் பார்த்தீங்கன்னா ரிச்சின்னு சொல்லிட்டு செகண்ட் அந்த மாடலிங்கோட லைஃப்பில் ஒரு நாய் காட்டுவாங்க. அந்த ரிச்சிங்கிறது அழகினுடைய குறியீடாக இருக்கும். அது ஒரு பப்பி மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். அது போய் அந்த இதில் மாட்டிக்கும். கிட்டத்தட்ட அந்த மாடலிங்கும் அதே மாதிரி தான், பயங்கர அழகாக இருப்பா. டப்புன்னு போய் அந்த ஆக்சிடென்ட் ஆனவுடனே அவளுமே அந்த நாயும் ஒரே மாதிரி கனெக்ஷனாக இருக்கும். 3வதாக காட்டுற நாய் வந்து ஒரு நாய் காட்ட மாட்டாங்க, நிறைய ஸ்டே டாக்ஸை காட்டுவாங்க. அவர் அந்த வயசானவர் அவருமே தெருவில் அப்படியே சுற்றிட்டு இருப்பார். அந்த நாய்கள் அப்படி தெரு நாய்களாகவே இருக்கும்.
ஸோ அந்த நாய்கள்கிட்ட ஒரு அலைப்பாய்து இருக்கும், ஒரு அடைக்கலம் தேவைப்படும். அந்த நாய்களுக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படும். இவருக்கும் ஒரு தன் மகள்கிட்ட மீண்டும் சேரணும், ஒரு ரிடம்ஷனுக்காக காத்துட்டே இருப்பார். இந்த மாதிரி இந்த 3 நாய்களை வச்சு மட்டுமே இந்த கதையை பற்றி நீங்கள் தனியாக பேச முடியும். இப்போ இன்னொரு லேயரில் இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசணுன்னா, இப்போ அதான் நான் சொல்கிறேன், ஏன் ஒரு படம் கிளாசிக் நம்ம பேசுகிறோன்னா, அந்த படம் வரக்கூடிய காலகட்டம், அது என்ன மாதிரியான சமூக அரசியல் பின்னணியில் அது சொல்லப்படுதுங்கிறது வச்சு தான் அது நம்ம ஒரு கிளாசிக் தன்மை அடையுது. இப்போ அந்த படம் வரும்போது என்ன ஆச்சுன்னா, மெக்சிகோவில் வந்து கிட்டத்தட்ட 71 ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஒரு கட்சி வந்து டிஸ்மேண்டல் ஆகுது, அவங்க மாறுறாங்க. ஸோ இப்போ இந்த மக்களுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ 71 வருஷம் அவங்கள ஆண்டவங்க வந்து இல்லை, கிட்டத்தட்ட பல வருஷமாக அவங்கள பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு அரசு இல்லை அவங்களுக்கு. இப்போ இந்த படத்தில் வந்து இது நான் சொல்லலை, இன்னாரட்டிவே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 கதையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறார், விச் மீன் அப்சன்ஸ். முதல் கதையில் அப்பாவே இருக்க மாட்டார், 2வது கதையில் அப்பா அந்த குழந்தைங்களை விட்டுட்டு வந்துடுவோம், 3வது கதையில் அப்பா தன்னுடைய மகளை கிட்ட தேடி மன்னிப்பு கேட்கப்போம். 3 கதையிலும் அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் வந்து ஒரு பெரிய ஊடாட்டம் இருக்குன்ற 3 கதைகளிலுமே. அது கிட்டத்தட்ட மெக்சிகோனுடைய அன்றைய கால அரசியலுடைய போக்கை வந்து அவர் வந்து அதோட கனெக்ட் பண்ணுறாரு. சொல்லும் போது நமக்கு அப்படி ஒன்று தெரியுது. அப்புறம் ரிவ்யூஸ், இந்த படத்தை பற்றி ரிவ்யூஸ் நீங்கள் ஒருத்தரும் ஒரு ரிவ்யூ எழுதிட்டே இருப்பாங்க, இந்த படம் அதை சொல்லுது இதை சொல்லுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலுமே நம்ம 20 வருஷம் பழைய படத்தை பார்க்குறோம், நம்மளால் வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஹியூமனோட எமோஷன்ஸில் ட்ரைவ் ஆகுது. அதுதான் வந்து ஐ எம் ஸோ ஃபேசினேட்டிங் டு டாக் அபவுட். ஐ திங்க் எனக்கு முதல்ல பார்த்த உடனே இப்போ ரீவிசிட் பண்ணும்போது ரொம்ப சென்சுவலான ஒரு ஃபில்மாக தோணுச்சு. அண்ட் ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இட் ஃபெல்ட் லைக் அவங்களுடைய ஒரு லஸ்டாக இருக்கட்டும், ஆக்டேவியாக்கும் அந்த பெண் மத்தியில் இருக்கிறது, அது எந்த விதத்துலையுமே இந்த படம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக பார்க்காது, ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்க்காது. அவங்களுடைய ஒரு மனிதத்தை ஓரளவுக்கு அப்படியே பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் முதல் ஷாட்டே எடுத்த உடனே நீங்கள் ரோடுக்குள்ளே தள்ளப்படுவீங்க. அதை ஷூட் பண்ணப்பட்ட விதத்திலேயே எடுத்த உடனே நீங்கள் அந்த இன்ஃபேக்ட் அது மெக்சிகோவை பொறுத்தே அந்த 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 ஊரே ஒரு கதாபாத்திரமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? அது என்னன்னா, அதான் சொல்கிறோம். இப்போ எனக்கு தமிழில் எடுக்கப்பட்ட சில படங்கள் மீது சில புகார்கள் கூட இருக்கும். என்னென்னா, அந்த நிலம் ஒரு கதையை தாங்கி நிற்கும், ஆனால் வேற ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அந்த கதையை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா வேறு படங்களை பார்த்தோட இன்ஃப்ளூயன்ஸால். பட் நீங்கள் ஒரு கதையை எந்த பேசிங்கில் சொல்லணுங்கிறத நிலம் தான் தீர்மானிக்கும். இப்போ மெக்சிகோங்கிறது ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு சிட்டி. குறிப்பாகவே நான் ஏற்கனவே உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ அமெரிக்காங்கிற கண்டத்தை நீங்கள் கேக் மாதிரி கற்பனை பண்ணிட்டு 2ஆக வெட்டினீங்கன்னா, ஒரு பக்கம் வட அமெரிக்கா இருக்கும். வட அமெரிக்கா என்பது மிக போர்ஷான ஒரு டிப்பிக்கல் அமெரிக்கன்ஸ் வாழ்கிற ஒரு ஊர். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தென் அமெரிக்கா இருக்கும். தென் அமெரிக்காவில் இருக்கிற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேசில், மெக்சிகோ, அர்ஜென்டினா, தேர் வெரி லவுட், தேர் ஆர்ட் இஸ் வெரி லவுட். அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்ககிட்ட ஒரு 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 அக்ரெசிவ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படும். அப்போ அவங்க லைஃப்பில் இருக்கிற ஒரு பேசிங், ஒரு ஸ்பீடு இருக்குல்ல, அதுதான் அந்த ஃபிலிம் லாங்குவேஜாக அவர் கொண்டு வந்திருப்பார். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ திங்க் ஈவன் இந்த படத்தினுடைய மியூசிக்கே அந்த நிலத்திலேருந்து வந்த ஒரு மியூசிக் தான். நாங்கள் ராக் யூஸ் பண்ணுறோம், கிட்டார் யூஸ் பண்ணுறோம், இதை யூஸ் பண்ணுறோம்னா எல்லாமே அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி அவரே ஒரு டிஜேவாக வேற இருந்து அதுலேருந்து ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பேசிங்கில் அந்த கதையை சொல்கிறீங்க. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெக்சிகோவினுடைய நான் தன்மையை ரொம்ப இந்த படத்துக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்த டச் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து, இது இந்த படம் குளோபலாக கொண்டாடப்பட்டதுக்கு காரணம் இது பொதுவான ஒரு விஷயத்தை தான் நான் முன்வைக்கிறேன். லேண்ட் இஸ் மெக்சிகோவாக இருக்கலாம், பட் ஆனால் மனிதன் கிட்ட அடிக்கடி அவனை அலைக்கழிக்கக்கூடிய விஷயத்தை தான் அந்த படத்தில் சொல்கிறேன்னு சொல்கிறார். அதனால தான் இந்த படம் ஒரு வேர்ல்டு முழுக்க ஒரு பெரிய கலர்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிது. அண்ட் அந்த மெக்சிகோவில் நடக்கக்கூடிய இந்த நாய்களை வச்சு சண்டை போடக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ், அதை இந்த படம் ரொம்ப முன்னாடி வச்சுது உலகத்துக்கு. இப்படி ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த விஷயத்தை எதுக்கு முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, அது என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யம். அந்த படம் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த நாய் ஆர்வலர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எப்பயும் போல பயங்கரமாக கிரிட்டிசிசம்லாம் வச்சாங்க. ஆனால் என்ன சுவாரஸ்யம்னா, இந்த படத்தில் அவர் நாய்களை ஷூட் பண்ண சண்டையை போட வைக்கல. ஆமாம், அவர் என்ன பண்ணாரு, நாய்க்கு அது பேர் எனக்கு தெரியல, இருப்பாங்களா பிரேஸ்லெட், மசில் அது மாட்டி வச்சுட்டு தான் நாய்களை ஷூட் பண்ணியிருக்காரு. ஒரு நாய் கடிச்சிக்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் அவரோட இன்டர்வியூலாம் நான் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக சில நாய்ங்க லவ் மேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஷூட் பண்ணும்போது. அது நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தெரியும்லாம் சொல்லுவார். ஸோ நம்மளுடைய முதல் பதட்டம் வந்து அதை அந்த மாதிரி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது, எஸ்பெஷலி நம்ம நிறைய கொடூர கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு படம் எடுக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்வாங்க அந்த இடத்துலன்னு. அதனால இதில் பார்க்கும்போது அதை நாக்க தொங்க போட்டு அப்படி கிடக்கும் போதெல்லாம் இந்த படம் ஷூட் பண்ணுறத நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பீங்களோன்ற ஒரு பெரிய கவலை வந்துடுது. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு எப்படி அதை ஷூட் பண்ணிட்டு இவங்க தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, நான் இந்த மாதிரி தான் ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
என்ன ஒன்று பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அது டாக்டரோட அப்ரூவலில் தான் பண்ணியிருக்காரு. செடேட் பண்ணியிருப்பாங்க. 20 மினிட்ஸ்க்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு நாய்ங்களுக்கு. இப்போ அந்த நாய்ங்க செத்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 20 மினிட் அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு. இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் மனிதர்களை விட நான் நாய்களை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு நாய் சண்டை அப்படின்னும் போது இட்ஸ் வெரி அட்டன்டிவாக நமக்கு மாறும். ஏன்னா எனக்கெல்லாம் ஆக்சுவலி பல மனிதர்கள் ஒருத்தர் அடிச்சது கூட என்னால் ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஆனால் விலங்குகள் வந்து ஏதாவது ஒரு துன்புறுத்தலுக்குள்ள ஆளானால ஒரு படத்துக்குள்ள அது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இன்ஃபேக்ட் பரியேறும்ல அந்த ஆரம்பத்தில் அதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு அது சட்டுன்னு உங்களை ஒரு மனநிலைக்குள்ள ஆழ்த்த முடியுது. அதனால அது ஒரு வகையில் நீங்கள் இப்போ தமிழ் சூழலில் கூட நிறையா சில விலங்குகளை வச்சு சேவல் சண்டைன்ட்டு போடுவாங்க. இப்போ சில இடத்துல ஆடெல்லாம் கூட முட்டை விட்டு சண்டை நடக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இது எல்லாமே ஒரு மார்ஜினலைஸ்டில் இருக்கிற பீப்புள் ஏன் இதை பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் ஆங்கர் தான் அது ஆக்சுவலாக. அதை நீங்கள் அப்படி தான் அதை இன்டர்பிரட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு 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 கோவத்தை பல்வேறு வகையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்மாக ஏன் இந்த கேமை பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்தான் இது அதான் உங்களுக்கு சொன்னேன், சவுத் அமெரிக்கன் நார்த் அமெரிக்கா அங்கெல்லாம் அதை பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே ஏன் இவ்வளோ ஒரு ரேஸ் இருக்குது, இவ்வளோ ஒரு ஸ்பீட் இருக்குன்னா அந்த லைஃப் அவங்களை அப்படி புஷ் பண்ணிகிட்டே இருக்குது. இதை சொல்லக்கூடிய படங்கள், இதனுடைய லேயர்ஸை ஃப்ளெஷ் அவுட் பண்ணுற படங்களுக்கு தான் காலத்தில் ஒரு பெரிய இடம் இருக்குது. அதுதான் கிளாசிக்கான. இப்போ நமக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இன்னும் 2 பேர் கூட இந்த படத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ அன்னா கரீனா டால்ஸ்டாய் எழுதி எத்தனையோ வருஷம் ஆகுது. அது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு பொண்ணு இன்னொரு ஆண் மீது காதல் எழுதுறாங்கிறது தான் கதை. அதை நீங்கள் ஒரு டிப்பிக்கல் தேர்ட் கிரேடாக லவ் ஸ்டோரியாகவும் சொல்லலாம். ஏன் அதுக்கு ஒரு கிளாசிக்னா இருந்தால் அது மட்டும் இல்லை, அந்த உறவுக்கு பின்னாடி அந்த சாய்ஸுக்கு பின்னாடி அவ்வளோ லேயர்ஸ் அவர் சொல்கிறார் இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் there is a lot to discuss, there is an art, there is a literature, there is a classic movie. ஐ திங்க் வேற நீங்கள் சொன்ன மாதிரி இது 2 விதமான ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல்ஸை பிரிட்ஜ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு நிறைய இடங்கள் அது தெரிய ஆரம்பிச்சது. எப்படின்னா இது ஒரு ரொம்ப கேயாட்டிக்கான ஒரு கதை, ரொம்ப நிறைய ட்ராமா இருக்குது இந்த கதைக்குள்ள. ஒவ்வொரு கதையிலுமே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு ஸ்பேசஸும் உங்களுக்கு கிடைக்குது. அந்தந்த கதாபாத்திரங்கள், ஆக்டேவியோ தனியாக ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு அவன் தம் அடிச்சு ஏதோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை சீவோ அந்த அசாசன் அவர் ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பெண்ணும் அந்த ஆணும் கல்யாணத்துக்கு அப்புறமும் தனித்தனியாக மாட்டிக்கிட்டு. ஸோ அந்த தனி மனித தவிப்பை கூட இந்த படம் ஷூட் பண்ணுறதுக்கான நேரமும், ஏன்னா இன்றைய தேதிக்கு நம்ம பல கதாபாத்திரங்களை தான் யார் மேலேயுமே நம்மளால நேரம் செலவழிக்க முடியாத கட்டாயம் இருக்குல்ல. இல்லை அதுதான் என்னன்னா, லைக் நான் அதான் ஃபிலிம் லாங்குவேஜ்னு சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒன்று உணர்றீங்கன்னா அதை ஆஸ் அன் ஆடியன்ஸாக நான் எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும் இல்லையா ஸ்க்ரீனில். இந்த படம் அதை கொடுத்துருக்கோம். பார்த்தா ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப நிதானமாக ஒரு ஷாட் அப்படியே பொறுமையாக காட்டும். இப்போ அந்த மாடலிங்கோட லைஃப்பில் அந்த நாய் விழுந்ததுலாம் அப்படியே சிங்கிள் ஷாட் அப்படி இருக்கும், நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கும் அந்த படத்துக்குள்ளே. ஸோ தட் நம்ம அந்த கதாபாத்திரோட கேரக்டிக் தன்மைக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கும் அந்த படம். நம்ம சூழலில் இல்லை பொதுவாக மற்ற படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேச விட்டு நிறைய எடுக்க விட்டு அப்புறம் நிறைய பெருசாக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது அந்த எமோஷன் கை நழுவி போயிடும். இப்போ இந்த படத்தில் ரொம்ப கன்சைஸாக எழுதப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த 3வது அந்த வயசானவர் இருக்கார்ல, அவங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க போகிறல, அந்த பொண்ணுக்கு படத்தில் ஒரு டைலாக் கூட இருக்காது உண்மை. அப்புறம் அந்த மனைவி குழந்தைங்களாம் விட்டு வராருல அந்த 2வது கதையில், அவங்க அந்த படத்தில் பெரிய அந்த மனைவி குழந்தை இப்போ நம்ம படம்னா பூந்து விளாடும், ஒரு எப்பா என்னப்பா ஃபோனில் பேசுவாங்க, அதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த படத்துக்குள்ள. ஸோ எமோஷனலை வந்து மேனிபுலேட் பண்ண. நீங்க சொல்லும்போது என்ன ரொம்ப வியக்க வச்ச ஒரு காட்சி, அவர் அதுக்கப்புறமா இந்த வலேரியா பொண்ணு கூட சரியா போகல அப்படின்றது தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு கால் பண்ணுவார் ஒரு வாட்டி. கால் பண்ணிட்டு அந்த மனைவி வந்து ஹலோ செல்லமே அன்பேன்ற மாதிரி பேச ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. சத்தியமா ஒரு டெம்ப்டேஷன் ஃபார் மோஸ்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அங்க பேச வச்சிடணும், ஏதாவது ஒரு டிராமா கிடைக்கும் அவங்க 2 பேரும் பேசினான்னு. ஒரு வார்த்தை பேசாம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் அது பக்கமே போக மாட்டாங்க. அதுதான் அந்த ரைட்டிங் அவர் நம்புறது தான். ரைட்டிங்கும் பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்வையாளர்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. த குட் மூவி கிவ் த லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு இன்டர்பிரட் த ஆடியன்ஸ், ரைட். சில படங்கள் இப்போ சமீபமான பாஸ்ட் லைவ்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தில் ஒரு பயங்கரமான பல வருஷம் கழிச்சு 2 பேரும் பார்த்துப்பாங்க அந்த சிஸ்டத்தில் வீடியோ காலில் மாதிரி பூந்து விளையாடுவாங்க. இங்கன்னா அந்த எமோஷனை போட்டு பிஜிஎம் போட்டு அந்த படம் அவ்வளோ சட்டிலாக அதை ஹேண்டில் பண்ணுது. அப்போ அந்த எமோஷன்ஸை என்கிட்ட அது கொடுத்துருது, நீ அதுக்கு ஃபீல் பண்ணுன்னு சொல்லுதில்ல. ஸோ ஐ மோர் என்கேஜ் டு த கேரக்டர். இந்த மாதிரி அந்த படத்துக்குள்ளே நிறையா இருக்கும் அந்த கதாபாத்திரம். இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து இந்த மாடலிங் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு இந்த மாடலிங் பெண்ணுக்கிட்ட காதல் வயப்படுவான். இந்த மாடலிங் பெண்ணுக்கு காலில் ஆனதுக்கப்புறம் அவன் திரும்ப இன்னொரு பெண்ணுக்கிட்ட காதல் வயப்பட்டாங்கிறத ஒரு ஃபோன் கால்லேயே சொல்லிவிடுவாங்க. அவங்க வீட்டில் அவன் ஃபோன் வரும்போது வீட்டில் ஃபோன் வந்து வச்சிருவாங்கல்ல, இந்த வீட்டில் அதே மாதிரி இருக்குமா அவனுக்கு ஃபோன் வரும். அப்போ அந்த பொண்ணு கேட்கும் உனக்கு இன்னொருத்தவங்களை பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு. ஸோ சினிமாவினுடைய பல்வேறு ஃபார்மை எப்படி ஒரு படம் வந்து எனக்கு இமேஜாக கொடுக்குதுன்னு இருக்குல்ல,
இப்போ இந்த மாடலிங் வந்து அவள் லைஃபே முடிஞ்சிச்சுன்றது லாஸ்ட் ஷாட். அது எப்படி முடியும்னா, அவள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பேனரை பார்த்துட்டே இருப்பாள், அவரோட மாடலிங் பேனர். ஃபைனல் ஷாட் என்னன்னா, ஸ்பேஸ் அவைலபிள் சொல்லிட்டு அவரோட பேனரே அங்கே இருக்காது. அதோட ஸ்ட்ராங்கான இமேஜில் உங்களால் கதை சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த கன்சைஸான ரைட்டிங்காகவும் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். ஆல்சோ இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ இந்த படத்தை பற்றி பேசும்போது நம்ம இன்னாரிட்டு மட்டும் சொல்கிறோம் இல்லையா, இன்னாரிட்டு மட்டும் கிடையாது இந்த படம். அந்த ரைட்டர் அவருடைய கதை, அவருடைய திரைக்கதை தான் இன்னாரிட்டு படமாக ஆக்கியிருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து ஒரு 3 படம் அவங்க 2 பேர் சேர்ந்து எழுதுனாங்க. ஸோ ஹி ஹேவ் டு டாக் அபவுட் தட் திங். டெத் ட்ரிலஜியாக பார்க்க ஆமாம் இல்லையா, ஆமரோஸ் பெரோஸ் மற்றும் 21 கிராம்ஸ் பேபலும், இந்த 3 படங்களுமே. இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மாடல் கதாபாத்திரம் பற்றி பேசும்போது தோணுச்சு, இந்த டேனியல் அப்படின்றவர் தான் வந்து வாய்ப்படுவார். ஆனால் வெளியிலேருந்து பார்க்க நமக்கு ஜட்ஜ் பண்ண தோணும், ஓ கண்டிப்பாக அவளை கால் போயிருச்சுன்னா இவன் சத்தியமாக விட்டு போயிடுவான், ஏன்னா இவன் கண்டிப்பாக அழகுக்காகத்தான் இவன் பின்னாடி வந்திருப்பான் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்வையாளர்கள் கிட்ட இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படம் அது அவனை அப்பேற்பட்ட ஒரு ஆளாகவே காட்டாது. இன்ஃபேக்ட் உடஞ்ச பிறகும் அவன் கூடவே இருப்பான், ரொம்ப பத்திரமாவே பார்த்துக்குவான். ஒரு இடத்துல கூட நான் தேடின அழகு உங்ககிட்ட இப்போ போயிருச்சு, அதனால நான் ஓடிடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே ஐ தாட் அந்த உறவை இன்னும் கொஞ்சம் டீப்பா எனக்கு தெரிஞ்சுது. ஆமா. யூஸ்வலா பணக்காரன் ஒரு இளமையான ஒரு மாடலை பார்த்த உடனே பொண்டாட்டி விட்டு வந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அதுல இருக்கு. இல்ல அதுதான் என்னன்னா, நீங்க கதாபாத்திரங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டா வைக்காம ஒரு ஷேட்ஸோட வைக்கும் போது, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஹீரோன்னு சொல்றோம், இன்னொருத்தன் ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்றோம், வில்லன்னு சொல்றோம், ஆன்டாகனிஸ்ட்னு சொல்றோம். ஹீரோ டோன்ட் ஹேவ் எனி ஷேட்ஸ். அவர் ஹீரோ. ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படி கிடையாது, நிறைய ஷேட்ஸ் நம்ம வைப்போம். வில்லன்னா வில்லன் தான், அவன் ஒரு கருப்பு பூனை வச்சுட்டு போய் அப்படியே அந்த மாதிரி தான் இருப்பான். ஆன்டாகனிஸ்ட் ஹேவ் ஷேட்ஸ். ஸோ நல்ல படைப்பு இந்த ஷேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ இந்த படங்குள்ள நீங்க எந்த கேரக்டருமே ஜட்ஜ்மெண்டலாவே இருக்காது. இப்போ அந்த பொண்ணுமே அவனை பணத்துக்காக அவனை வந்து பழகிச்சுனா கிடையாது, அவன் ஒரு அன்பை கொடுக்குறான். அந்த பையன்கிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா காம மாதிரி தெரியும், ஆனால் அவன் பயங்கர காதலோட இருப்பான் அந்த பொண்ணுகிட்ட. அவங்க வீட்டுக்காரன் துன்புறுத்துவான். ஒரு முதல் காதல் ஃபீலிங் இருக்கும். முதல் காதல், நீ வந்து அப்படி இரு, நீ குழந்தைக்கு எதை வாங்கி கொடு, இருந்தா நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு பயங்கர வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். அவன் காதலை தான் வந்து அவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுவான். அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவளால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அவளை என்ன சொல்லணும், வெயிட் பண்ண இருன்னு சொல்லுவான். ஆனால் அவனோட வயசு, அவனுடைய துடிப்பு, அவனோட துள்ளல் எல்லாத்தையும் அதை காலி பண்ணும். அதுதான் அந்த நாயோட குறியீடா நான் சொன்னேன். அந்த காஃபிங்க நாய் அப்படிதான் இருக்கும். சம்பவம் அந்த பெண் மேல இவன் காட்டக்கூடிய ஒரு அக்கறையும் பாசமும் அந்த நாய் மேல பெருசா காட்டுற மாதிரியே தோணாது உங்களுக்கு? ஆனா அந்த நாயை வச்சு அந்த பெண்ணை அடைய ட்ரை பண்ணுவான். அதான் அதுல முரணே. பெண் அப்படின்னு பேசும்போது இந்த படத்துல பல பெண் கதாபாத்திரங்கள் இருக்காங்க. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி யாருமே பெருசா பேச மாட்டாங்க. ஆக்டேவியோ கூட இருக்கிற பெண் சுசானாவாக இருக்கட்டும், இல்ல வலேரியா அந்த மாடல் கதாபாத்திரமாக இருக்கட்டும், அந்த அப்பாவுடைய பெண்ணாக இருக்கட்டும், வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஆண்கள் சார்ந்த ஒரு கதையாகத்தான். ஸோ லேயர்ஸ் நம்ம பேசும்போது இது பக்கம் இந்த ஒரு பார்வை ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஆண்களுக்கு அடியில கூட சிக்கி இருக்கிற பெண்களால அவங்களுடைய தாட்ஸை கூட பெருசா ஷேர் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடையாது. இந்த ஆண்களே ஒரு மாதிரி மாஸ்குலினிட்டி பத்தியுமே நிறைய பேசுதுன்னு நினைக்கிறேன்ல. இல்லை, இந்த படம் அந்த மாஸ்குலினிட்டி பத்தி தான் கொஸ்டின் பண்ணுது. அதனால தான் இது ஒரு வைடான ஒரு ரீச். ஒரு மாஸ்குலினிட்டியினுடைய ஒவ்வொரு விதமான வடிவத்தை சொல்லுது. எந்தெந்த வயசுல ஒரு மாஸ்குலினிட்டி எப்படி டிரைவ் ஆகுது ஒரு ஆண்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்துக்குள்ள 3 நாயகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 3 பேர் வயசை பிரிக்கலாம். 20 வயசு, 40 வயசு, 60 வயசு. அந்த 20 வயசு பையனுடைய மாஸ்குலினிட்டி என்னவோ அதுதான் அந்த படம் பேசியிருக்கும். இப்போ 40 வயசுல இருக்கிறோட மாஸ்குலினிட்டி என்னன்னா, ஹி ஹேவ் அ வெல்த், ஹீ கேன் டூ வாட் எவர் ஹீ வாண்ட், ஃபேமிலியை கூட விட்டு வர முடியும் அப்படின்னு. அப்போ 60 வயசு என்னன்னா, இதெல்லாம் கடந்த ஒரு நிதானம் அவங்ககிட்ட இருக்குது, இதை தேடி போகிறான். அவர் அதை தான் சொல்கிறாரு. இந்த மாஸ்குலினிட்டி இட்ஸ் வெரி சப்ஜெக்டட் டு த ஏஜ் அண்ட் யுவர் வெல்த், எவ்ரி திங் இட்ஸ் வெரி சப்ஜெக்டட். நீங்கள் அந்த லேயர்லேயும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இது எப்படி பார்த்தீங்க? இந்த 60 வயசு கிட்ட இருக்கக்கூடிய கதாபாத்திரம் வந்து ஒரு சமூக ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு பெரிய உயர்ந்த சிந்தனையாக தான் இருக்கு அவன் பண்ணது. அது ஆல்மோஸ்ட் தியாகம் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்ச குடும்பத்துலேருந்து வெளில வந்து இங்கே நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கு என்னுடைய நாட்டுக்காக அப்படின்ற மாதிரி வரான் ஒரு போராளியாக. வெளியே வந்த பிறகு அது எப்படி எந்த இடத்துல முடியுது அப்படின்னா, அது ஆல்மோஸ்ட் அவன் ரிக்ரெட் பண்றானா, தான் பண்ணது ஒரு தப்புன்னு அவனுக்கு தோணுதா, இல்ல அவன் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றானா, அந்த ஸ்பேஸ் ஒரு சோஷியல் ஸ்பேஸ்ல இருந்து ரொம்ப ஒரு பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள அது மாறுது. நீங்க இந்த ஆர்கே எப்படி பாத்தீங்க? அது என்ன சொல்ல வருது? இல்ல அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லாம, இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தா இருப்பார்ல, நாட்டுக்காக நான் சுதந்திரமாக போனா வந்து பார்த்தா டே என்னடா இது மாதிரி வந்து இல்லைன்னு அவருக்கு ஒரு கோவம் வரல. இதுல நீங்க அந்த மாதிரியான இதை வைக்க முடியும். இவர் எங்க வந்து ரொம்ப இவருக்கு என்னன்னா, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு தன்னுடைய ஒரு இயக்கத்துக்காக போறாரு. இயக்கத்துக்காக போராடி வெளில வரும்போது எதுக்காக போனாரோ இந்த உலகம் அந்த மாதிரி இல்லை. அப்போ அந்த மனிதனுக்கு இந்த உலகம் மீது பெரும் கோபம் வருது. அப்போ அதனால ஒரு ஹிட்மேனாக மாறிடும். அவனுக்கு ஒரு பெரிய ரொம்ப இன்ஹியூமனாக மாறி எல்லாரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான். கொலை பண்ண ட்ரை பண்ணுறவனுக்கு ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்குது, எதை அடையிறதுன்னு தெரியல. அவன் எங்கே மாறுறானா ரொம்ப சுவாரஸ்யமாக, அவன் எதை மற்ற மனிதர்களுக்கு பண்ணானோ அந்த நாய் வந்து அதை அவனுடைய நாய்களுக்கு பண்ணிடும். அந்த காஃபி நாயை வந்து அவன் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி உள்ளே கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வந்துட்டு விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் டைம் ஈ சீங் த வயலன்ஸ். பல பேரை கொன்னவன் முதல் முறை ஒரு வயலன்ஸை பார்ப்பான், ரத்தத்தை பார்ப்பான், துடிப்பான். அப்போ தான் அவன் எம்பத்தைஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ தட்ஸ் வேர் ஈ ஸ்டார்டட் டு பிகம் ஓகே. அதான் வயலன்ஸ் இஸ் மோர் பர்சனல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது உங்களுக்கு நிகழும்போது தான் அதை உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அது ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ரொம்ப ஆப்வியஸாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான விஷயங்களை நடக்கலைனாலும் நீங்கள் சட்டன் இந்த படத்தை பற்றி எல்லா கதாபாத்திரங்களும் யோசிச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு ஒரு விதமான ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு விதமான ஒரு தனிமை கிடைச்சிருக்கும். கரெக்ட். அதான் லைக் ஒரு நல்ல படைப்பு வந்து எப்பயுமே தீர்வுகளை முன்வைக்காது, நிறைய கேள்விகளை முன்வைக்கும், நிறையா உங்ககிட்ட உங்களை யோசிக்க வைக்கும். ஒரு சுபம் தன்மை அதுக்குள்ளே இருக்காது. ஏன்னா ஏன்னா சுபம் முடிகிற படம் எல்லாமே அதனால முடிஞ்சிடும் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே. இஃப் யூ see the குட் கிளாசிக்கல் மூவிஸ், when you complete the மூவி உங்ககிட்ட அது போயிட்டே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை குறித்த சில ஆதாரமான குணங்களை பரிசீலனை பண்ண வைக்கும். அதனால நம்ம திரும்ப அந்த படத்தை போய் பார்ப்போம், திரும்ப நமக்கு ஏதாவது கிடைக்குதா, திரும்ப அதை ஏதாவது சொல்லுதா. இப்போ தர்காஸ்கியோட படங்கள் வந்து தேர் இஸ் நோ டிராமட்டிக் மூமெண்ட். குறைந்தபட்சம் ஈவன் சைல்டுஹுட்ல கொஞ்சம் ஒரு டிராமட்டிக்கான விஷயங்கள் இருக்குமே தவிர்த்து அப்படி ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும் ஒரு படத்துக்குள்ள. ஆனால் இட்ஸ் கொஸ்டின் த ஹியூமன் பேசிக்ஸ் திங்ஸ், ரைட்? ஸோ அதனால தான் அவருடைய படங்கள், இப்போ பெர்க்மனுடைய படங்களாக இருக்கட்டும், ஃபெலினியோட படங்களாக இருக்கட்டும், இப்போ ராபர்ட் பிரெஸ்னுடைய படங்களாக இருக்கட்டும், ஏன் இந்த படங்கள் ஏன் இவங்களாம் இன்றைக்குமே கொண்டாடப்படுறாங்கன்னா அவங்க அதுக்குள்ளே பேசுகிற அந்த கருப்பொருள் வந்து காலாதீதமானது. அதில் தான் இனாரிட்டி எங்கே பயங்கரமான ஏரியா அட்டன் பண்ணிட்டாருன்னா இவங்க கிட்ட இல்லாத ஒரு கமர்ஷியல் தன்மையும் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனா இது வெறும் ஒரு கமர்ஷியல் தன்மையோட ஆசையோட வந்து இந்த படத்தை அந்த ஆசையில மட்டும் பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றமும் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஒரு பெருசா பிரதானப்படுத்தாத ஒரு படம். ஆமா, வாங்க இதுக்குள்ள இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கரைஞ்சு எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இல்ல. ஆமா. நம்ம ஒரு உண்மைக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு சுதீர். வெற்றி தோல்விகளை தாண்டி இன்னைக்கு தமிழில் தோல்வி அடைகிற படங்கள், வெற்றி அடைகிற படங்களை தாண்டி உண்மையான படங்களுக்கு காலம் எப்போதும் ஒரு இடத்த வச்சிருக்கும். அது கொஞ்சம் டைம் கிடைக்குமே தவிர்த்து அது காலம், நான் சொல்றது அதில் பேசக்கூடிய அந்த கருத்துக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு எப்பயுமே. நீங்க தமிழ்ல எடுக்க அது வெறும் ஸ்ட்ரக்சர் படியோ இந்த கதையை இப்படி சொல்லிட்டான்றதுக்காக கொண்டாட. ஏன்னா நீங்க இப்போ ஸ்ட்ரக்சர் சொல்லும் போதுல இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்ட்ரக்சருக்குள்ள திரும்ப அந்த ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு உண்டாக்கிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் அதை செய்யணும்னு தோணும் எழுதும் போதே. அப்போ இங்க வரும்போது அவ அங்க போய் இது பண்ணிட்டு இருந்தா ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப சட்டிலா அதை அணுகும். இந்த ஒரு இடத்துல அந்த மாடலிங் விஷயம் ஒன்று நடக்கும்போது அவன் அப்படி பார்த்தா அவனுக்கு புரியல, அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு புதிய வடிவம் அல்லது புதிய உலகத்தை நீங்க பார்வையாளருக்கு காட்டுறதை வந்து யூ ஷுடன்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட். நான் அப்புறம் இந்த கதையை நீ அங்கேருந்து இதை பாரு, மைண்ட் பெட்டிங்கா நம்ம கூட அந்த விளையாட்டு விளையாடுறது இருக்குல்ல, அதுல எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்போ குறுக்கு வழியில இந்த மாதிரியான மைண்ட் பெண்டிங், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வழியாக என்ன வந்து குதூகலிக்க ட்ரை பண்றீங்க. அப்படி பண்ணாதீங்க. கதை என்ன டிமாண்ட் பண்ணாத அதை சொல்லுங்க. இப்போ இந்த படத்துல அந்த மாதிரி ஆட்டம்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இப்போ இவன் வரும்போது இந்த படத்துல என்ன ஒண்ணு இருக்குன்னா அவங்க 2 கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த கிழமை ஓரமா நாயை வச்சு நடந்துட்டு இருப்போம். அது மட்டும் தான் ஒரு ஷார்ட்டா இருக்குமே தவிர்த்து நிறைய ரொம்பலாம் கனெக்ட் பண்ணாங்க. அது கூட ரொம்ப தத்ரூபமா ஷூட் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப அது ரொம்ப ஒரு கிமிக்கியாவே இருக்காது உங்களுக்கு. இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்ன்ற மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஷாக் தான் கொடுக்கும் நினைக்கிறேன். ஆமா. எனக்கு ஏன் கூட கண்ணாமூச்சி ஆடுற படங்கள் மீது பெரிய ஆர்வம் கிடையாது. இது மாதிரி இது விட்டுருக்க மாதிரி கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு நீங்களே என்ன ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், விலகி வந்துடுறேன். ஒரு கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை எனக்கு ஆர்கானிக்கா சொல்லும் போது ஐ எம் மோர் வித் யூ. ஐ திங்க் மறுபடியும் இன்னொரு விஷயம்னா இந்த படம் காட்டக்கூடிய ஒரு வன்முறையில் கொஞ்சம் கூட உங்களை என்டர்டெயின் பண்ண முயற்சியே சுத்தமாக பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஒரு சரியான வன்முறையாக இருக்கும்பொழுது கூட, சரியான வன்முறைன்னு ஏதாவது இருக்குமான்னு தெரியல, பட் ஒருவேளை ஆக்டேவியோ வந்து இப்போ தன்னுடைய நாயை ஒருத்தன் சுட்டுட்டான் அப்படின்ற ஒரு வெறியில் அவன் போய் கத்தியால் ஒருத்தனை குத்துவான். நம்ம இது வரைக்கும் அந்த படம் நம்ம காமிச்சது வந்து அவன் யாரை கத்தியால் குத்துறானோ அவன் கெட்டவனாக தான் நமக்கு தெரியும். அவன் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை மனசாட்சி கூட இல்லாமல் ஒரு மாதிரி தான் எல்லாருமே நடத்துவான். அப்படி இருக்கும்போது கூட இது பேர் ஒரு நல்லவன் கெட்டவனை கத்தியால் குத்தினான்ற ஒரு உணர்வு, குத்தையே ஒரு மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகும்னு நினைக்கிறேன். கத்தியில குத்திட்டு போறது இல்ல. அதுதான் என்னன்னா, இப்ப நீங்க பல்ப் ஃபிக்ஷன் சொன்னீங்க இல்லையா, இப்ப டரண்டினோ வந்து வயலன்ஸ் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணுவாரு. அந்த ஸ்டேஜிங்ல பயங்கரமான அவருக்கு ஒரு தீவிரத்தன்மை இருக்கும், ரொமான்டிசேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சில பேர் டைரக்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்க கூட தாங்க வயலன்ஸ் எடுக்கிறீங்க, நாங்க வயலன்ஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயலன்ஸ் இஸ் வெரி சப்ஜெக்ட் டு த POV. யாருடைய பார்வையில் அந்த வயலன்ஸ் எதனால் செய்யப்படுது, அதை எப்படி நீங்க ஸ்டேஜ் பண்றீங்க. இப்போ சமீப காலமாக வந்து ஒரு 10 வருஷத்துல ரொம்ப தீவிரமான சில டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சோ கால்டு ரேப்புங்கிற சீனை நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க அதை எப்படி ஸ்டேஜ் பண்ணுங்கிறது எனக்கு பெரிய கான்சியஸ் வந்திருக்கு. அந்த ரேப் சீனை நீங்க ரொம்பலாம் பழைய மாதிரிலாம் அப்படியெல்லாம் காட்டக்கூடாது, பயங்கரமான ஒரு இது இருக்கு.
ஓகேங்களா. ஏன்னா அது ஒரு வகையில் யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீ எடுக்கிறத வச்சு என்ன ஒரு மாதிரி டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்ற ஒரு சென்ஸ். எஸ், நிறைய ஓடிடிலலாம் இப்போ நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது அது ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, அந்த சீனை வந்து நீங்கள் இப்படி ஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இன்டிமசி சீனா ஒரு இன்டிமசி கோஆர்டினேட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆனால் வயலன்ஸ் மட்டும் இன்றைக்கி வந்து அதுக்கு, ஏன்னா அதில் தான் ஆடியன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது, ஹை கிடைக்குதுன்றதுக்காக அது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. பட் இப்போ என்ன நடக்குது, அதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு பெரிய உரையாடல் நடக்கலன்னு சொல்றீங்க. நடக்கல. ஆனா அதுதான் நடக்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா கான்டெம்பரரியா இருக்கிறது நான் சொல்றேன். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நம்ம நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ, ஏன்னா எல்லாமே செய்தி சேனல்கள் செய்தி சொல்றதை விட்டு ஃபுல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார் 2 கார் மோதி கொண்டு அதை சொல்லுங்க. போது நீ சொல்ற கதையோட சரி அந்த வீடியோ காட்டுன்ற ஒரு உணர்வு தான் நமக்கு வருது. which means you are normalizing the violence to me. எனக்கு வயலன்ஸ் நார்மலைஸ் பண்ணிட்டே இருக்கு இந்த சமூகம். என்னன்னே பாத்துறோம்ல, குழந்தை தவறி விடுது, காப்பாத்துறது, ஒருத்தன் இது இன்னைக்கு அந்த விஜய் இதுல இருந்து இந்த இது பேனர், அது பேர் அந்த குடிக்கம்பம் ஓடுது. ஸோ ஒரு ட்ராமட்டிக் கேயோட்டிக் வயலன்ஸ் நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் நார்மலைசிங் யூ. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூ சே தட். இப்போ ஒரு புலி வந்து ஒரு குழந்தைய சாப்பிட்டுருச்சு அப்படின்ற ஒரு செய்தி சொன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் அவன் அந்த வீடியோ காட்டலன்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு மனநிலையே உண்டாகுது. ஆமா 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 ஆமா. இல்ல அதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, பட் இருந்தாலும் அது பாக்குற ஒரு ஆர்வம் இருக்கு. அது எப்படி நடந்துச்சு அப்படி. இன்னைக்கு செய்தி சேனலுக்கு அது குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. ஏன்னா அதுல ஒரு இது வார்னிங்னு ஒரு பேர் சொல்லி போடுறாங்களே தவிர அப்படியே காட்டுறாங்க. அது பார்வையாளர் மனது என்ன ஆகுதுன்னா, ஒரு வயலன்ஸ் அவனை ஓகே வயலன்ஸை தொடர்ந்து பார்த்து அவனுக்கு அது வயலன்ஸாக தெரியாமல் போயிடும். அப்போ வென் யூ கம் டு த சினிமா, நீங்கள் அதனால தான் பெரிய பெரிய துப்பாக்கியை கொடுக்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இவ்வளோ வயலன்ஸ் சாதாரணமாக ஒன்று பத்த மாட்டுது ஜனங்களுக்கு. அது எதை நோக்கி போகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. நான் அதுக்காக இந்த சமூகம் வன்முறையற்ற சமூகமானு கேட்டால் வன்முறை உள்ள சமூகம் தான். அந்த வன்முறையை ஹியூமனைஸ் பண்ணுங்க, அந்த வன்முறையை கொஞ்சம் கிரவுண்டடாக காட்டுங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து சொல்கிறோம். நீங்க எதை ஆமோதிக்க மாட்டீங்க உங்க ரைட்டிங்ல? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வன்முறையான ஒரு காட்சி வரும்பொழுது எதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஜெனரலி? இட் இஸ் சப்ஜெக்ட் டு த சீன்ஸ், அந்த வேர்ல்டு, அதை வச்சு தான். அப்புறம் வந்து எனக்கு வந்து எல்லா மனிதர்களும் வந்து நல்லவங்க, இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் பீப்புளெலாம் நல்லவங்க, இவன் கெட்டவன் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே நான் கதை சொல்ல விரும்பலை. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை பற்றி நீங்கள் படம் எடுக்கிறீங்க, எழுதுறீங்கன்னா அவங்கள பற்றின ஒரு பேசிக்கான ஒரு சென்சிபிலிட்டி ரைட்டருக்கு இருக்குன்னு நான் நினைப்பேன். நானும் அதுக்குள்ளே ஒரு பயிற்சியில் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நான் இல்லாத ஒரு மனிதரை பற்றி நான் எழுதுகிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள பற்றி எனக்கு எழுத வாய்ப்பு வருதுன்னா, எனக்கு எல்லாமே எழுத வரணும், அதை எழுத முடியாது. ஓகேங்களா. நான் அந்த ரீடிங்குள்ளே வரணும், அவங்களோட தொடர்ந்து உரையாடணும். ஸோ அதான் வந்து அந்த டிஸ்கஷன். ஒரு மார்ஜினலைஸ் பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, இப்போ ட்ரைபல் பீப்புளை பற்றி நான் எழுதுறேன்னா என் இஷ்டத்துக்கு நான் எழுதுறது, ஒரு சுவாரஸ்யத்துக்காக அப்படி கிடையாது. அவங்களை இதுக்கு முன்னாடி எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு, இப்போ என்னவா நான் போர்ட்ரேட் பண்ணப்படணுங்கிற எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும். ஆல்சோ யூ ஹேவ் டு இன்வைட் தெம் ஃபார் கொலாபரேஷன், ஃபார் டிஸ்கஷன்ஸ். அதுதான் அடிப்படையில் பண்ணணும். அண்ட் அதர் திங் இஸ் லைக் என்னன்னா, இப்போ எனக்கு இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் படம் அப்போல்லாம் இல்லை, சினிமானா இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. நான் எல்லா விதமான படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். இப்போ பல்ப் ஃபிக்ஷன் ரைட்டிங் தான் உயர்ந்தது, லிட்ரேச்சர் இது மொக்கையானது, லிட்ரேச்சர் உயர்ந்தது அப்படி நான் சொல்ல விரும்பல. கமர்ஷியல் படம் மொக்க, ஆர்ட் படம் தான் அப்படிலாம் சொல்ல. ஒரு படங்கள் ஒரு ஜானர் இருக்குது. அப்போ அந்த வகைமைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அப்புறம் அந்த சினிமாவில் ரொம்ப சிம்பிள் என்னென்னா, ஒரு பெரிய படம் ஹிட் ஆகிடும். ஹிட்டான உடனே அப்பா இந்த படம் ஏன் ஹிட்டாச்சு, இந்த படத்தை அந்த ஹிட்டான எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் உங்கள் படத்துக்கு பதில் எழுதி ஆடியன்ஸ்கிட்ட போவீங்க. அது உங்கள் படத்துக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் வச்சுருப்போம். ஓகே. ஸோ பொதுவான ஒரு ஃபார்முலான்னு இன்றைக்கி கிடையாது. அப்போ நீங்கள் என்ன கதை எழுதுறீங்களோ அதுக்குள்ளே உண்மையாக இருங்க. அதை ஆடியன்ஸ் இப்படிலாம் பண்ணால் சுவாரஸ்யமாகவா நீங்கள் நினைப்பீங்கல்ல, அது நிறைய வாட்டி மிஸ். இது சொல்லுங்க, இப்போ வன்முறையில நீங்க 2 விதமான வன்முறையா பாக்குறீங்களா? ஒன்னு டாரண்டினோ எடுக்கக்கூடிய, இப்போ ஜாங்கோ மாதிரி படத்தை நம்ம விட்டுருவோம், ஒரு கில் பில் மாதிரி ஒரு படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயலன்ஸ் வந்து ஒரு ஃபேண்டசி வயலன்ஸ் ஆகத்தான் இருக்கு. அது ஸோ அதுல கூட நீங்க இந்த விதிமுறைகளோட தான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஜென்ரலி நீங்க அந்த ஒரு பாகுபாடு ஒத்துக்கிறீங்களா? முதல்ல இது ஒரு நிஜமான வன்முறையை சித்தரிக்கக்கூடிய படங்கள் வேறு, நான் அதை கத்தார்சிஸாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படங்கள் வேறுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் நான் வந்து இல்லை, அதுக்கு நீங்கள் நிஜமான வன்முறை தான் காட்டணும்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு வன்முறை ரொமான்டிசைஸ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு இப்போ இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட் இருக்குல்ல, அதில் பயங்கரமான வன்மை. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, ஹிட்லரை நான் கொல்றேன்டான்னு அவன் கதை சொல்கிறான்ல, அப்போ எனக்கு அந்த வன்முறையின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அவன் எப்படி அதை ஸ்டேஜ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல பெரிய கன் யூஸ் பண்ணாதான்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் எதையும் இல்லை, நான் பெரிய கன் யூஸ் பண்ணான்னு சொல்ல வரல. ஒரு ரீசன் வைங்க. வெறும் பெரிய கண்ணுக்காகவே அது கொண்டாடப்படணும்னு நினைக்கிறது பதில் அவன் அவ்வளோ பெரிய கண்ணை தூக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன, அந்த காரணத்தை நான் பார்த்துட்டேன்னா நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிடுவேன் இல்லை. ஸோ தட் இஸ் இட்ஸ் நாட் அபவுட் த இன்ஸ்ட்ருமெண்ட், அபவுட் யுவர் இன்டென்ஷன். கரெக்ட். நீங்கள் சுவாரஸ்யத்துக்காக அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னால் அதுக்குள்ளே ஐ ஃபெல்ட் வெரி ஒரு பாவர்ட்டி போன மாதிரி வயலன்ஸ் போனால் அது மாறுது. ஓகேங்களா. இப்போ டரண்டினோவோட சில படங்கள் அவர் என்ன பண்ணுவார்னா, அது பயங்கர ரீசன் வச்சுருவார் அவன் அவ்வளோ வன்முறை பண்ணுறதுக்கு. இப்போ ஜாங்கோ வந்து அவனை பில்ட் பண்ணிட்டே வருவார், ஆனால் அவன் சுடும் போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் தட் ரிஃப்ளெக்ட் இஸ் யூனோ சோசியல் பேக்ரவுண்ட்.
அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேணும்ல. உங்களுக்கு எழுத்தாளராக இந்த ஆமரஸ் பெரசன் பேசும்போது இதனுடைய இந்த ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டா? அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிவைஸா உங்களுக்கு தோணுமா? எது கேட்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் மோஸ்ட் பீப்புள் இந்த ஏர்லி 20s ஆரம்பிக்கும் போது இல்ல டீனேஜ்ல ஏதாவது ஒன்று எழுதணும்னு ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே பயங்கரமா தெரிச்சிட்டு இருக்கும் நிறைய மைண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. அதான் நான் சொல்றேன், நான் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரான ஒரு ஆள் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவு இல்லை கனெக்ட் பண்ற மாதிரிலாம். நான் ஒரு லைஃபை சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ஜிமிக்ஸா ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது எனக்கு கனெக்ட் ஆகாது. ஒரு கதையினுடைய தேவையை வச்சு அவங்க அதை சொல்ல ட்ரை பண்ண. உங்களுக்கு 1000 எழுத்து ஒர்க் ஆச்சா? நல்ல படம் தான் 1000 எழுத்து ஒரு காட்சிங்கிறத தாண்டி இப்போ அதுக்குள்ள அவங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, இப்போ மாதவன் எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க, சூர்யாவை எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அந்த போர்ட்ரேட் பின்னாடி நம்ம யோசிக்கும் அவங்க நிறைய கேள்விகள் இருக்கு. பட் எனக்கு ஒரு டேரக்டர் நான் ரொம்ப அவங்கள போய் விக்டிமைஸ் பண்ண விரும்பல. லைக் அவங்க ஏன் அப்படி ஒரு காலகட்டம் அவங்களை ட்ரைவ் பண்ணுது, அதுக்குள்ள ஒரு கதையை அவங்க சொல்ல ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு புதுசாக வரவங்க அது மேலே ஒரு கொஸ்டின் வைக்கிறான் போது அது அவங்க கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டாங்கன்னா இட் வில் பி வெரி. எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் நிறைய நீங்க பேரலல்ஸ் ட்ரா பண்ணலாம். லைக் ஒரு ஸ்ட்ரக்சரலி ஆப்வியஸ்லி ஒரு 3 கதைகள் சொல்லுது. ஒன்று ஒரு பெரிய விபத்து ஒன்று உண்டாகுது, அந்த விபத்திலிருந்து அந்த 3 கதைகள் என்னவாக மாறுது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கட்டும். அதே மாதிரி கிளாஸ்லயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் காட்ட முயற்சி பண்ணுது இந்த படம். ஆப்வியஸ்லி பண்ணது ஆமரஸ் பெரஸ். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் எந்த ஸ்பேஸ்ல இருந்து வரான், ஒருத்தன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அமெரிக்கா போகணும்னு சொல்றான். ஸோ அதனாலதான் கேட்டேன், வேற ஒன்றும். லைக் நான் அதுதான் இப்போ 1000 எழுத்து ஏன் ஒரு யுனானிமஸான ஒரு அந்த படத்துக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு எனக்கு யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, தே டிசைட் த ஃபார்ம். மேபி இட்ஸ் மை ஒப்பீனியன். தே டிசைட் த ஃபார்ம், தென் தே கம் அப் வித் ஸ்டோரி. இந்த ஃபார்ம்ல ஒரு கதையை சொல்ல முடிவு பண்ணிட்டு வரும்போது அந்த மாதிரி சில சிக்கல். இப்போ இந்த படத்துல நீங்கள் இந்த ஆமரஸ் பெரஸோட ரைட்டரும் இவரும்கான டிஸ்கஷன் எப்படி இந்த படம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் உருவாகலை. அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க. அந்த கதை தவிக்க அவ்வளோ கதை இருக்குது. 3 பேருடைய கதையை அவங்க சொல்ல முடிவு பண்ணாங்க ஒரே ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே. சொல்ல முடியலன்னும் போது ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அந்த ஆக்சிடென்ட். கதை தான் அந்த ஸ்ட்ரக்சரை தீர்மானம். கதை தான் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் அதை தான் சொன்னேன். இப்போ ரஷமன் மாதிரி ஒன்று இருக்குப்பா, அதே மாதிரி தமிழில் ஒன்று பண்ணலாம்ப்பா. ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா சில டைம் மாட்டி பண்ணுவோம். இப்போ தமிழில் நீங்கள் 1000 எழுத்து மட்டும் இல்லை, ஒரு நாள் ஒரு கூத்தா அது ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படம் அந்த மாதிரி வந்திருக்குது. அப்புறம் வில்லம்பு, அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும், இந்த மாதிரி சில படங்கள் வந்திருக்குது. நான் அதுக்காக அவங்க அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. புரியுது. பட் சம்திங் லைக் தட். உங்களுக்கு இதுல இந்த 3 கதைகள் இருக்குல்ல இந்த படத்துல, அதுல வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்னுடைய ஃபேவரட் ஃபேவரட்ன்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது எனக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய இதுதான். அப்படியா? ஆக்டேவியோட அவங்க 2 பேரும் டைனாமிக்ஸ் ரொம்ப ஹியூமனைஸா இருக்கும். அந்த பொண்ணுக்கும் அவனை பிடிக்கும், இவனுக்கும் பிடிக்கும். தேர் இஸ் ஸ்பேஸ், ஷீ நீட் அட்லீஸ்ட் ஸ்பேஸ். கொஞ்சம் நிதானமா எல்லாம் நடக்கணும். அவனால அது முடியாது. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், ஏன்னா நீ மேட்டர் பண்ணுறதுக்கு உனக்கு பொண்ணாடா, இல்லைன்னா அவன் ஃப்ரெண்டு ஏதோ அவனு லாங்குவேஜில் கேட்பான். அதுக்காக நான் அவன்கிட்ட பழகலடான்னு சொல்லுவான். அது பயங்கரமான ஒரு டைலாக். அந்த நாயை குளிப்பாட்டுற சீனில் அவன் பேசுவான். நம்ம அவ்வளோ நேரம் ஏதோ அவன் ஒரு செக்ஷுவலுக்காக தான் அவன் ட்ரைவ் பண்ணுறான்னு நினைப்பான். அவனுக்கு அது இல்லை. அவன் உண்மையான காதலோட அவன்கிட்ட நிற்கிறான். உன்னை அவன் கொடுமைப்படுத்துறான். யூ ஆர் நாட் டிசர்வ் ஃபார் திஸ், யூ டிசர்வ் லவ், ஐ எம் கிவிங். பட் த வே ஹி அப்ரோச்சஸ் த ஏஜ், அவனோட ஏஜ். இன்ஃபேக்ட் வசனங்கள்லாம் கூட இந்த படத்துல கொஞ்சம் கூட ஃபில்டரே சுத்தமாக இருக்காது இல்லையா? ரொம்ப இயல்பாக இருக்கும். டே நீ தனியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு காசுக்கு என்னடா பண்ணுவோன்னா, முதல்ல உன் தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் அனுப்பி நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னுவான். நமக்கு ஒரு இடத்துல கூட அது ஒன்றும் தப்பா இல்லாத தோணாது. சரி, நண்பர்கள் மத்தியில இரவரண்டா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்களோட லைஃப் நீங்க எப்படி. இப்போ என்னுடைய நாவல் ஃபர்ஸ்ட் நாவல் வரும்போது நிறைய விமர்சனம் என்னன்னா, ரொம்ப கெட்ட வார்த்தை இருக்குது நாவல்ல பேசுறாங்க அப்படின்லாம் சில பத்திரிகைகள் விமர்சனம்லாம் எழுதுனாங்க. நீங்க பேட்டையை பத்தி சொல்லுங்க. பட் ஆனால் நான் என்னன்னா, ஓகே இந்த மக்களை நீ ஜட்ஜ் பண்ணாது, ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுறேன். அந்த உண்மையை நீ எதிர்கொள். முதல்ல இந்த உண்மை இப்படி தான் இருக்கும். ஏன் அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்றதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம் இருக்குது. ஏன் இந்த மார்ஜினஸ் பீப்புள் எடுத்தோன்னே கெட்ட வார்த்தை ஓத்த அம்மா ஏன் பேசுறானுங்க, ஏன் அவ்வளோ வார்த்தை எங்கேருந்து வருதுன்னும் போது அது ஒரு மாரல் ஆங்கர் தான், ஒரு சோஷியல் ஆங்கரில் தான் வருது. இப்போ நீங்கள் அதெல்லாம் இப்போ தமிழில் பெருமாள் முருகன் கெட்ட வார்த்தை பேசுவோன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கெட்ட வார்த்தைக்கு பின்னாடி ஒரு ரேடிக்கலான காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறாரு. நீ அவனை அதோட தான் பொருத்தி தான் பார்த்து தான் நீங்கள் அவனை அளவிடணும். அவனெல்லாம் அப்படி தான் பேசுவானுங்க, அவன் அப்படி தான் இருப்பானுங்க. ஏன் இப்போ சென்னையில் இருக்க பசங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறானுங்க, ஏன் இப்படி முடி வெட்டிக்கிறானுங்க, ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறானுங்க, அவனை ஈஸியாக புல்லிங்கன்னு ஒரு டேர்ம் சொல்கிறீங்கல்ல. ஹவு அண்ட் ஒய் இஸ் டூயிங் லைக் தட்? ஒரு பெரிய சிட்டியில் அவனோட இடம் என்ன? அப்படிலாம் நீங்கள் அப்போ இதை தான் ஒரு ஆர்ட்டும் லிட்ரேச்சரும் ஒரு கிளாசிக்கலான்னு சொல்லக்கூடிய படங்கள் இதை தான் ஆராய முற்படணும். சுவாரஸ்யத்துக்காக அவனை நீங்கள் அப்படி போர்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னும் போது தான் அது நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். எனக்கு உங்களை இந்த ரைட்டிங்குள்ள பல ட்விஸ்ட்டுகள் உண்டு இல்லையா? ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், அதுவும் ஆனால் போகிற போக்கில் எதையுமே கொஞ்சம் கூட மில்கே பண்ணாது இந்த படம். ஐ திங்க் முதன்முறை அந்த ஆக்டேவியோட ஒரு நாய் ஜெயிக்கும்ன்றதே ரொம்ப ஒரு பயங்கர ஹீரோ மூமெண்ட் மாதிரி இருக்கும் இல்லை? ஆல்மோஸ்ட் அந்த நாய்க்கே என்ன சொல்றது,
இந்த நம்ம ஜோசப் கேம்பல்ல சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துக்கு தள்ளப்படும், அந்த இடத்துல போற ஜெயிச்சுட்டு திரும்ப வரும். அதனுடைய அதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்க் ஒன்று இருக்கும்ல. வேணும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சினிமாட்டிக்கான மூமெண்ட்டை ரொம்ப டெலிபரேட்டாக நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. ரைட். இப்போ கிட்டத்தட்ட இப்போ வெற்றிமாறனுடைய ஆடுகளம் படம் எடுத்தீங்கன்னா அந்த சேவல் ஃபைட்டை பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே தேவைப்படுது நம்ம ஜனங்களுக்கு ஒரு சேவல் ஃபைட்டை. அந்த இன்டர்மேஷனில் ஒரு ஃபைட் வரும் பார்த்தீங்களா, அப்படி சிஜி போட்டு அப்படி போட்டு, ஏன்னா அந்த ஜெயிச்சாதான் அவனுக்குன்னு போது நம்ம ஜனங்களுக்கு அதை மேக்னிஃபை பண்ணி சொல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ வில்லன் சண்டை மாதிரி நம்ம அந்த சேவல்களை தேவைப்படுது. இப்போ இந்த டாக் ஃபைட்ல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. வெறும் சவுண்டு, கேரக்டரோட ரியாக்ஷன் தான், நாய்களோட ஃபைட்டே இருக்காது. கட் பண்ணா நாய் எப்படி பண்ணுறது. கரெக்ட். ஸோ அது வேர்ல்டு லெவலில் ஏற்றுக்கப்பட்ட ஒரு மொழிகளுக்குள்ள அது வந்துச்சுன்னு தான் பெரிய விஷயம். பல படங்கள் இந்த ஒரு படத்துலயே அடங்கி இருக்குன்னு தோணுது. ஆமா இல்ல உங்களுக்கு சட்டன் ஆக்டேவியோ நமக்கு பிடிச்ச அந்த ஸ்டோரி அங்கிள் ஒரு இன்டிமேட் ஃபேமிலி டிராமான்னு யோசிக்க வைக்கும். அதே ஒரு தனி கதையா நீங்க ஆக்கியிருக்கலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சுங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய ஹாரர் படமே ஓடிட்டு இருக்கும். அந்த ஃப்ளோர் போர்டுக்கு அடியில ஒரு நாய் மாட்டிக்கிச்சு அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஆமரஸ் பெரஸ்ல இருந்தே ஓரளவுக்கு வெளியே வந்து இது வேற ஏதோ படம் பாக்குற ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்திடும். உள்ளுக்குள்ள போனா என்ன இருக்கும் ஏது இருக்கும் பார்த்தா எலி வரும், கடிச்சுதா சாப்பிட்டுதான்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஒரு அசாசன் ஸ்டோரி, அது ஏதோ ஒரு கில்லர் மாதிரி தனியா அது வேற ஏதோ ஒரு படம் போல. இல்ல எத்தனையோ படங்கள் இதுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. ஆமா, இதை கொஞ்சம் ஃபிளஷ் அவுட் பண்ணா ஒன்னொன்னு தனித்தனி படமா எடுக்கக்கூடிய சாத்தியங்களும் லேயர்ஸும் இருக்கு ஒரு கதைக்குள்ளவும். ஆக்சுவலா அதை தான் அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட் இடத்துல வச்சு டிவைஸாக வச்சு 3 கதையை நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா. அந்த கால் வந்து அந்த டைமில் ரொம்ப பேசப்பட்ட அவருக்கு. ஆக்சுவலாக அவர் நேரேட்டிவ் வந்து பல்ப் ஃபிக்ஷனோட கம்பேர் பண்ண ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நேரேட்டிவ் he got frustrated. ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த க்ரைம் ஃப்ளிக் அது பேர் என்ன ஃப்ளிக் ஏதோ சொன்னார், அதோட கம்பேர் பண்ணாதீங்க, நான் வந்து லைஃபோட சொல்கிறேன் அந்த கதையை அவர் சொல்கிறாரு. உண்மை. நான் வந்து வெறும் இப்போ அதில் வந்து பல்ப் ஃபிக்ஷன் படம் பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எமோஷன்லாம் விட்டுட்டு எது இப்போ எப்படி நடந்திருக்கும்னு அந்த இதுக்குள்ளே நான் போகிறேன். அந்த பசில் கேமுக்குள்ளே போகிறேன் நான். இதுக்குள்ளே அந்த பசில் இருக்காது. இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் தான் வந்து இது வந்து சொல்லுது. அந்த எமோஷன்ஸ்க்கு தான் இன்னைக்கு வேல்யூ இருக்கு. கதைகள் பேசும்போது போற போக்குல ஒரு குட்டி ஆங்கிள் ஒண்ணு இருக்கும். ஒரு அண்ணன் வந்து ஸ்டெப் பிரதரை கொலை பண்ண ட்ரை பண்றான் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க 2 பேரையும் இவன் கட்டி போட்டு ராஸ்ட்ல கண்ணை போட்டு சரி நீங்க என்ன பேசுமோ பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே எனக்கு ஏதோ சா படத்தோட முதல் சீன் பார்த்த மாதிரி. ஸோ அவன் அந்த அவனுடைய சொந்த நாய்களோட ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் உண்மையில ஒரு ரிடம்ஷனுக்கு வந்துடும். பரிசுத்தமான ஆளா மாற ஆரம்பிச்சிடறான். மாறினதுக்கப்புறம் அந்த வயலன்ஸ் அப்போ என்ன பண்ணா, என்னிடம் மணி 2 பேரோட காரையும் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு 2 பேரும் அடிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர நெருக்கடியான இடத்துக்கு தள்ளி விட்டு. உங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு அண்ணன் தம்பி மத்தியில ஒரு கொலை மாதிரி ஒன்று நடக்குது. ஆக்டேவியோ கதையிலையும் ஒரு அண்ணன் தம்பி மத்தியில ஏதோ சட்டன் பார்க்கும்போது இது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு பேட்டர்னாக இருக்க முடியாது. இல்லை, அதுதான் இப்போ இந்த படத்தை பற்றி நம்ம இன்டர்பிரேட் பண்ணிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸை வந்து ஒரு நல்ல படைப்புகள் கொடுத்துட்டே இருக்கும். சமீபமாக நான் அந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், சேலஞ்சர்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். சேலஞ்சர்ஸ். ஆமா, ஓகே. சேலஞ்சர்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. சமீபமாக வந்ததில்லை. அப்புறம் கேர்ள் வித் நீடில்னு ஒரு படம். சமீபம் வந்த படங்கள் தான் இது எல்லாமே. ஆனால் அவ்வளோ இருக்கு எனக்கு அந்த படத்துக்குள்ளே பேசுறதுக்கு, அதை பற்றி அதில் கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்பேஸை வந்து ஒரு கிரியேட்டர் வைக்கணும் ஒரு ஆடியன்ஸ்க்கு. அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங். என்னதான் இவங்க இந்த கதாபாத்திரங்கள் மனசுல வந்து ஒரு பெரிய வலி இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளாலே உணர முடியுது. அவங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருந்தாலும் கூட யாருமே அதை விவரிக்க மாட்டாங்க வரிகள் வழியாக, வசனங்கள் வழியாக. இந்த படம் எடுத்தே உங்களுக்கு எதுவுமே சொல்லாது. அது எப்படி அச்சீவ் பண்ணுச்சுன்னு பாக்குறீங்க அமரஸ்? அதை அச்சீவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரக்டர்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் நிற்பான், அந்த பொண்ணு வரவே வராது, எந்த டைலாக்குமே இருக்காது, அவன் பாட்டு அப்படியே ரெண்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம். இப்போ இவனுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்டையும் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஃபோனில் வந்து ஒய்ஃப்கிட்ட அவன் நினச்சி பேசியிருக்கலாம், அழுதுருக்கலாம். இப்போ அந்தமான் காதில் சிவாஜி கேரேஜாக பேசிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரியான இடம் தான் அது ஆக்சுவலாக. ஆமாம். ஆனால் அப்படியே அதை வந்து மியூட் பண்ணுது அந்த படம். அப்போ என்ன பண்ணால் அந்த பாரதாதி அப்படியே ஏமலை தூக்கி இறக்கிறது. அதுதான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். முடிஞ்ச அளவு விஷுவலாக புஷ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆடியன்ஸை, நீ விஷுவலாக கதையை சொல்கிற, நீ பார்க்க அந்த பாரத்தை நீ எடுத்துக்குன்னு சொல்லுது. அதனால தான் நம்மளால் வந்து அப்படியே ஒரு ஸ்டில்னஸ் இருக்குது இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தாத்தாவும் அந்த பொண்ணை பேசியிருந்தா அது பயங்கரமான சீனா, செம்ம சீன். அப்பா பொண்ணு இப்போ இந்த ரெஸ்லர் படத்தில் அந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேயும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த காதலும் மீட் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணி தான் ஒரு பயங்கரமான சீனு. இப்போ இதில் அவன் ஃபோனில் அவங்க ஒய்ஃபையும் இதையும் மீண்டும் சந்திச்சு பேசுகிறான், அது ஒரு சீனு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அது நம்ம கிட்ட. இது நம்ம ஒன்று சேரணுன்றதை பற்றி கூட நம்ம சொல்லலை, சும்மா நீங்கள் உங்கள் 2 பேரும் நான் பேசிக்க விடுற ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன். இந்த படம் ஒன்று சேர்றதை பற்றியும் பேசல, பிரியறதை பற்றி பேசல, ஒரு மனிதனுடைய வாழ்வினோட அபத்தங்களை அதை நம்ம முன்னாடி முன்வைக்குது. இதுதான் மனிதன். அவர் ஆக்சுவலாக ஒரு இடம் சொல்லியிருப்பாரு, என்னன்னா த லைஃப் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லாசிங்னு சொல்கிறார். ஆமாம்.
வாழ்க்கை என்பதே நம்ம எல்லாத்தையும் லாஸ் பண்ற ப்ராசஸ் தான். அது நம்மளுடைய அழகு. இந்த படத்தினுடைய கடைசி வரி கூட அதுதான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, ஒரு லைன் மாதிரி அப்படி வரும் படம் எண்ட்ல. ஸோ அதுதான் நம்மளை அப்படியே யோசிக்க வைக்குது. இப்போ இந்த படம் தீர்வு கொடுத்துருந்தா ஓகே, நான் ஒரு படம் வன்முறை சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு போயிடும். தீர்வுக்கு பதில் இது ஓப்பன் பண்ணி விடுது எல்லாத்தையுமே நமக்கு. அண்ட் எல்லா இந்த ஆண் கதாபாத்திரங்களுமே காதலால் தான் அதுதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவாகவே இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவாக. ஆக்டேவியோவுக்கு வரக்கூடிய ஒரு காதலாக இருக்கட்டும், இல்லை டேனியலுக்கு இவள் மேலே இருக்கக்கூடிய ஒரு காதலாக இருக்கட்டும். நம்ம ஆளுக்கு அது காதல்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. காதல்னு சொல்லலாம். அவன் ஒரு மனைவியிலேருந்து பிரிஞ்சு அந்த குடும்பத்தை கை விட்டுட்டு நான் வந்துட்டேனே இங்கே அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை, அதனால அந்த படம் பேர் ஆக்சுவலி லவ்ஸ் அ பிட்ச்னு வைப்பாங்க. அமரஸ் பெரோஸ்ங்கிற தமிழ் மீனிங் வந்து லவ்ஸ் அ பிட்ச் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த காதல் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய நிலை கொள்ளாமை இருக்குல்ல, அந்த நிலை கொள்ளாமை தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த காதலுங்கிறது மனிதன்கிட்ட காலமாக ஏதோ வடிவத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணப்பட்டுட்டே இருக்குதுல்ல, அதன் வழியாக மனிதன் எதை கோத்ரூ பண்ணுறாங்கிறது தான் இட்ஸ் டெல்லிங். That's how I am saying. I think அமரஸ் பெரோஸ் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள்னு ஒன்று பார்த்தோம்னா, அந்த மிடில் பகுதி, இந்த ரிச்சின்னு இந்த பொண்ணு கத்திக்கிட்டு அடியில் தேடக்கூடிய அந்த பகுதி வந்து நிறைய பேர் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கருடைய ஒரு தன்மை ஓரளவுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இது முழுமையாக கொஞ்சம் உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பகுதிகளாகவே அது ஸ்லைட்டாக இருந்துச்சு. சரி, சட்டுமுட்டுன்னு உடச்சிட்டு உள்ள போங்கப்பா அப்படின்ற உங்களை இம்பேஷண்ட் ஆக்கிச்சுன்றது நான் அட்லீஸ்ட் அந்த டைம்ல வந்த சில விமர்சனங்கள் இருந்துச்சு. நீங்க எப்படி பாத்தீங்க? எனக்கு அதெல்லாம் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ ஸ்கிரீன் பிளேல பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டேர்ம் இருக்கு, சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கதாபாத்திரம் நம்பகத்தன்மையற்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது பார்வையாளர் நம்புவான். அது இப்போ கில்லியில விஜய் வந்து இந்த பேர்னா லைட் ஹவுஸ்ல மேலே எகிரி குதிப்பாரு. அதே வந்து இப்போ பைரவா சுறாலே பண்ணுவார். இதில் நம்ம சிரிச்சிருப்போம், அதில் சிரிச்சிருக்கோம், அதை நம்புவோம். அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கேரக்டரோங்கிறத பொறுத்து நீங்கள் நம்பிடுவீங்க. அந்த நம்பகத்தன்மை இருந்தால் யூ பிலீவ் வாட் எவர் இட் இஸ். இப்போ மேக்னோலியா படத்தை தவளை மழை பெய்யலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அந்த கதையை. சில இடங்களில் நம்ப மாட்டீங்கன்னா கேரக்டருடைய அந்த ஆர்க்கு, அது நீங்கள் எழுதப்பட்ட விதம் வீக்காக இருந்தால் நம்ப மாட்டேன், சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் somewhere it's work. The suspension of disbelief surely work. How you writing your character. I believe that. உங்களை ரொம்ப இது ஒரு டெபியூ ஒர்க் அப்படின்னும் போது உங்களை ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயமாக நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லா கிராஃப்டையும் அதில் அவர் பயன்படுத்தின விதம் தான். இப்போ நானே இப்போ படம் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பலம் என்ன எடுக்க போறேன்னு வச்சு ஏதோ ஒன்று நான் நல்லா எழுதுவேன், என் ரைட்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக திரைக்கதையை நல்லா சொல்லலாம். இப்போ நான் எப்படி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் மற்ற கிராஃப்ட், ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறேன், சினிமோட்டோகிராஃப்ட் எப்படி வேலை வாங்குறேன், மியூசிக் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன், பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்குறேங்கிறது கண்டிப்பாக சில இடங்களில் பிசுறு தட்டும். ஏன்னா படங்கிறது ஒன்று ஒரு படம் ஒரு தானே. இவர் ஃபஸ்ட்டு படத்தில் எல்லாத்தையும் பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நாய் ஃபைட்டுங்கிறதே வந்து நாய் ஃபைட்டே பண்ணலை, வெறும் சவுண்டு சின்ன ஷார்ட்டை வச்சு நம்மளோட ரியாக்ஷன் வச்சு பண்ணியிருப்பார். அப்புறம் படத்தினுடைய எடிட்டிங் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு டிரான்ஸ்லேஷன் ஆகுது இல்லை சீனு, அதை நீங்கள் சும்மா நோட் பண்ணி பாருங்கள். சீன் டிரான்ஸ்லேஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ரைட்டர் சொல்லியிருப்பாரான்னு தெரியல, அது ஃபிலிம் மேக்கருடைய ஒரு கால் தான். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி அப்படியே ரத்தமும் சதயமாக எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்குள்ளே. ஸோ எங்கேயுமே ஒரு ஃபஸ்ட்டு டேரக்டர்னுடைய லைட்டாக அப்படி தெரியாது. அது மேபி அவருடைய அனுபவம் இல்லை, அவருடைய லைஃபே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கூலில் நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலில் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நேரேட்டிவ் ஸ்கூல் விட்டு அனுப்புனதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்தினுடைய பாதிப்பில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாரு, காதல்ற பேரில் கூப்பிட்டு போயிடுறாரு. கூப்பிட்டு போய் 2 வாரத்தில் திரும்ப ஊருக்கே வந்துடுறாரு. ஊருக்கே வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து இது பண்ணுறாரு. திரும்ப அவங்க வீட்டில் ஏதோ மாலுமி வேலைக்கு அனுப்புகிறாங்க, ஒரு ஷிப்பு எல்லாம் போய் மாலுமி வேலைக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் பல நாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, மனிதனோட லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. இவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மனுஷன் வரான். வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல டிஜேவா மியூசிக் கம்போஸராக ஒர்க் பண்ணுறாரு, நிறையா ஒர்க் பண்ணுறாரு, சில படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல தான் இந்த ரைட்டரை பற்றி அவருக்கு தெரிய வருதுன்னு போது, ஒரு மனிதன் முதல் படம் எடுக்கும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரை ஒருமுகப்படுத்துது எல்லா கிராஃப்டையும் நோக்கி. அப்படிப்பட்ட ஒரு திட்டவட்டமான ஒரு படம் தான் அமரஸ் பெரோஸ். ஐ திங்க் அந்த ஒரு நியூ வேவ் ஆஃப் சினிமாவே லான்ச் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன்ல. அதுவும் மெக்சிகோ சார்ந்து வந்தக்கூடிய இயக்குனர்கள் யோசிக்கும் போது இன்னாரிட்டோ ஒரு பக்கம், குவாரோன் இன்னொரு பக்கம், கில்லர்மோ டெல் டோரோ, இவங்க 2 பேருக்கும் பல விதங்களில் சலைச்சவர் கிடையாது. அவருடைய ஒரு ஃபிலிம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் மேபி இவங்க அளவுக்கான ஒரு உலகளாவிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சதான்றது தான் கேள்வி. இல்லை, இவருக்கு தான் கிடைச்சது. இப்போ கிட்டத்தட்ட மெக்சிகோங்கிற நாட்டினுடைய கலைத்தன்மை இவர் மூலமாக தான் ரொம்ப பிரபலமாக வெளிப்படுது. சவுத் அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து ரொம்ப இப்போ கேப்ரியல் மார்க்ஸ் எல்லாருமே பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாவாக அது ரொம்ப ஹாலிவுட்டுங்கிறது ஒரு பெரிய ராட்சச யானை வந்து இது எல்லாத்தையும் மறைச்சிருச்சு. பட் இவர் தான் ஒரு ரீபர்த் ஆஃப் பெரிய இப்போ கேன்சல் அவார்டு கிடச்சிது. பிரிட்டிஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிமில் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் அவருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் மெக்சிகன் சைடு திரும்ப உலகம் ஆரம்பிச்சது. அதை வச்சு ஒரு நல்லா
தன்னோட இடத்த தக்க வச்சார். உங்களுக்கு இவருடைய ஒரு ஃபில்மோகிராஃபில உங்களுடைய வாட்ஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்? இவருடைய படங்கள்ல Narrative. எனக்கு வந்து ரெவனன்ட் ரொம்ப பிடிக்கும். ஓ, ஹவ் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, Okay. ரெவனன்ட் ரொம்ப அது அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஏன்னா எனக்கு பல பேர் அந்த டைம்ல எது எதுக்கோ கொடுக்க வேண்டிய ஆஸ்கரை சரி வேற வழி இல்லாம ரெவனன்ட் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பேச்சு தான் போயிட்டு இருந்துச்சுல்ல இல்ல அந்த இல்ல டைம்ல. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் 3 படம் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமரஸ் பரஸ், பேபிள், 21 கிராம்ஸ், பியூட்டிஃபுல். இந்த படங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஒரே ஸ்ட்ரக்சர்லேயே கதை சொல்லிட்டே இருக்கும் அது எல்லாமே. அதனால எனக்கு அதுல பெரிய ஒரு ரசிச்சேன். பட் ரெவனன்ட்டோடைய கதை சொல்லல் முறை, அவர் அதுக்கு அந்த எந்த ஃபிலிம் லாங்குவேஜ் அந்த கதையை சொல்றாரு, ஒரு ஒரு கேரக்டருடைய அந்த ஸ்பிரிச்சுவலான அரைவல் இருக்குல்ல, ம். அது இந்த படத்துல பயங்கரமா இருக்கும். அந்த டிகாப்ரியோட கேரக்டரோட ஸ்பிரிச்சுவல் அரைவல், அவனுடைய அவனுடைய எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு ஒரு ஏக்கம் இருக்கு அவனுக்கு. அந்த ஏக்கத்தை அந்த நிலத்தின் வழியாக வெளிப்படுத்துவார். இப்போ அந்த படத்தில் யூஸ் பண்ண அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இவரை ரொம்ப ஒரு இன்ஸ்பைரான ஃபிலிம் மேக்கர்னு சொல்லுவேன். இப்போ பேட்மேனில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மூவ்மெண்ட் ஃபிலிம் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா இருக்கும். ஓகேங்களா, இந்த படங்களில் வேற ஒன்றா இருக்கும், இதில் கம்ப்ளீட்டாக வேற ஒன்றா இருக்கும். ஸோ ஒரு கதை தான் ஒரு படத்தோட ஃபிலிம் லாங்குவேஜை சூஸ் பண்ணணும். Not just the structure of நோ Yeah, ஸ்ட்ரக்சர், yeah, நோ yeah. கான்டெம்பரரி திங்ஸ் அட் ஆல். கடன்னு முடிக்கணும் அந்த ஏரியாக்குள்ள அவர் போகவே மாட்டார். ரெவனன்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு நீங்கள் இப்படி பார்ப்பீங்க அந்த ரெவனண்ட்டை, இப்படி பார்ப்பீங்க. ஸோ யூ வில் பி மோர் லிட்ரரி சென்ஸ். ஒரு நியூரி பெல்ஜ்மன் படத்தினுடைய ஃபீல் இருந்தது எனக்கு. ஏன்னா இவர் அந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர் கிடையாது. பட் அந்த படத்தை வந்து ரொம்ப மெடிடேட்டிவான ஒரு குவாலிட்டியும் கொண்ட ஒரு ரொம்ப மெடிடேட்டிவ். அப்புறம் வந்து அந்த ஒரு மனிதன் அடிப்படையில் மிக நல்லவன். இப்போ நம்ம டைரக்டர் ராம்லாம் சொல்கிறார்ல, மனிதர்கள் அடிப்படையில் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் இந்த நல்லவன்றதுல இருந்து அவன் எப்போ சுயநலமாக மாறுறான்னா, அவன் காடோடி சமூகமாக இருந்தது வேளாண் சமூகமாக மாறுறான். வேளாண் சமூகம் மாறினதுக்கப்புறம் என்ன ஆகும், நிலம்ங்கிறவன் அவனுக்கு கிடைக்குது. அப்போ அதை தக்க வைக்கிறதுக்குள்ள அவனுக்குள்ள வன்மமும் குரோதமும் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் வந்து அவன் ரொம்ப கரெக்டடாக மாறிட்டான். அப்படி மாறின மனிதன் பல ஆண்டுகளாக அப்படியே வாழறான். அப்போ இவனை திரும்ப சரி பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, கலைக்கும் இலக்கியத்துக்கும் மற்ற ஆர்ட் ஃபார்முக்கு தான் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப அவனை வந்து அதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்குள்ளே. இப்போ நீங்கள் ரெவரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாம். ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த குரோதமும் வன்மமும் இந்த எக்ஸிஸ்டன்ஸோடைய பவர் எல்லாமே ஒரு ஒரு வேஸ்டோட லேண்டில் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றது தான் ஒன்று சொல்கிறாரு அவர். அதுக்குள்ளே எப்படி ஹியூமனைஸை தக்க வச்சுக்கிறீங்க, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து உங்களை பொருத்தி பார்த்துக்கிறீங்க, பார்க்குற எனக்கு அது என்ன சொல்லுது, இந்த டீப் தாட் இருக்குல்ல, இட்ஸ் வெரி குட் பிளேஸ் கம்பேர்ட் அதர் மூவிஸ் ஆஃப் இனாரிட்டி. எனக்கு ஒன்று பொண்ணு சொல்லுங்க, ஒரு கிளாசிக் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அமரோஸ் பிரஸ் தேர்ந்தெடுத்துக்கான காரணம் என்ன? ரெவனன்ட்டுக்கு மேலே இது கொஞ்சம் இன்னும் சமீபத்திய படம் அப்படிங்கிறதுனாலயா? சமீபத்திய படம் நான் சொல்ல வரல, பட் ஒரு கதையில மட்டுமே இது நிக்கல. இப்போ நான் உங்களோட 1 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெவனன்ட்டை விட, ஏன்னா ரெவனன்ட்ல பெருசா டயலாகே இருக்காது, தேர் இஸ் நோ திங்ஸ் ரைட். அவன் பட் நடந்த நேரம் பானுங்க, நான் என்னத்த பேசுறது. ஸோ ஓகே, கரடி நல்லா இருந்துச்சு, கரடி போயிட்டு சீஜ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிதான் சொல்ல முடியும். பட் அமரோஸ் பிரஸ் சூஸ் பண்ணதுக்காக தேர் இஸ் அ லாட் டு டாக். அண்ட் ஒரு படத்துக்குள்ள மெட்டாஃபரை வந்து ஒர்க் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா. நீங்க ரைட்டர் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட ஈடுபடுறீங்க, டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னும்போது, இப்போ ஒரு அமரோஸ் பரஸ் போல ஒரு கதை நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அது என்னவாக தமிழ் சினிமா மாற்ற முயற்சி பண்ணுது இன்றைய தேதிக்கு? மொமெண்ட்டு கேட்பாங்க, மொமெண்ட்ஸே இல்லை. இப்போ 3 ஹீரோ, இப்போ 3 படம் 3 கதை சொன்னால் 3 ஹீரோ வைக்கணுமா நீங்கள்? நீங்கள் முதல்ல அவங்களை கூப்பிட்றதுக்குள்ளேயே உங்களுக்கு 5 வருஷம் போயிடும். ஓகேங்களா, அப்புறம் வந்து பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க, 3 பேருக்குமே கரெக்டான சீன்ஸ் வைக்கணும்னு பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. தென் இன்னைக்கு ட்ரெண்டு இருக்குல்ல, ட்ரெண்டுன்னு நோக்கி நம்ம நோக்கி நகர்றோம். அப்படி கிடையாது. ட்ரெண்டுங்கிறது வந்து நீங்கள் படம் எடுக்கும் போது ட்ரெண்டு இருக்காது. ஓகே, அப்போ லைக் ஒரு உண்மை, இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ் மேட்னு ஒரு படம் பார்த்தேன் நான். அது எந்த ட்ரெண்டு எதுவுமே இல்லை. நான் சமீபமாக பார்த்து ரொம்ப ரசிச்ச படம் அந்த படம். அவ்வளோ உண்மையாக இருக்கு அந்த படம். அதன் மீது அது எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோ உண்மையாக, அதுக்குள்ளேயும் ஒரு அந்த படத்தினுடைய கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சத்யராஜ் வந்து இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து இருப்பார். உட்காந்த உடனே அவர் வந்து யாருன்னா இந்த மேஜிக்கல் ரியலிசம் சார்ந்த கதைகள் எழுதுறவர். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? ஓகே, அப்போ பாருங்களேன், அது ஒரு ஒட்டுமொத்த நரேஷனவே அது கொஸ்டின் பண்ணுது. மனித சாகசங்கிறது வெறும் மேஜிக்கல் ரியலிசம் கதைக்குள்ளே இல்லைடா, ஆட்டோ ஓட்டுறோம் லைஃப் ஒரு சாகசமான கதை தான் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஐ மோர் கம்ஃபர்டபுள் வித் தட் மூவிஸ். இன்னைக்கு வந்து இது எக்ஸிகியூஷன் பண்ண நிறைய சவால் இருக்குது இருக்குன்றீங்க. ஆமா, ஒரு 3 பேரை வச்சு நீங்க சில ஹீரோஸ் காம்பினேஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் அந்த ப்ரொபோர்ஷன்ஸ்க்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அத்தனை சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் இது கிளாசிக்காக இன்னமும் நிற்குது இல்லையா? எஸ், ஆமாம், அது போல திரைப்படங்கள் உருவாக்குவது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்படி இன்னொன்று இவங்க படம் பண்ண வரணும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜாங்கோ அன்சைன் வச்சுக்கோங்களேன், அதோட ஹீரோ யார்? அந்த ஜேமி ஃபோக்ஸ் தானே. அதில் வந்து ஒரு ரோல் வந்து டிகாப்ரியோ வந்து பண்ணிட்டு போகிறாருல.
இப்போ டிகாப்ரியோ மாதிரி ஒரு ஹீரோ இங்கே வந்து அந்த மாதிரி வேற ஒரு ஹீரோவில் வந்து படம் பண்ணணும்ல, வந்து பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இப்போ நிறைய பிராட்பீட் வந்து சில படங்களில் வந்து நடிச்சிட்டு போவார். அந்த மாதிரி இங்கே நம்ம வந்து பண்ணணும்ல, ஒரு நல்ல கண்டென்ட் நான் சொல்கிறேன். அவங்க மற்ற கமர்ஷியல் படத்துக்கு நீ கேமியோ மாதிரி வராங்களா, திடீர்னு ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு வராங்க அவங்க. ஆமாம். ஒரு சின்ன படங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு இடத்த அவங்க கொடுக்கலாமே, ஒரு ரோல் அவங்க வரும்போது அந்த படம் ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும். அப்போ நம்ம துணிஞ்சு இந்த மாதிரி கதைகளை யோசிக்கலாம், எழுதலாம். அந்த இது நோக்கி நம்ம நகரணும்னு நான் நினைக்கிறேன் நான். சூப்பர். என்னுடைய சந்தோஷமே இந்த மாதிரி படங்களை பற்றி பேசும்போதில்ல, ஒன்று அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் 2, இதை நம்மளுடைய ஒரு சூழல் அப்பப்போ பொருத்தி சில விஷயங்களை நம்ம பேசுகிறோம்ல, அது ஏதோ ஒரு விதத்தில் இந்த சூழலை ஒரு மேம்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தான் வருது. கம்பேரிட்டிவ்லி தமிழ் சூழலில் இன்னைக்கு முன்பெப்பதும் அல்லது நல்ல படங்களுக்கு, அவங்க நல்ல படம் பெரிய படங்களை தாண்டி நல்ல படங்களுக்கு மக்கள் பயங்கரமான வரவேற்பை கொடுக்குறாங்க. அது நிகழ்ந்துட்டு தான் வருது. பேரலி சில there is a pollution is happening, பட் அதை மீறி மக்கள் மீண்டும் மீண்டும் நல்ல படங்களை வந்து வாரி அணைத்துக் கொள்வதும், ஊதி பெருக்கப்பட்ட படங்களை அவர்கள் விமர்சிப்பதும் ஒரு நல்ல போக்காக நான் பார்க்குறேன், மக்கள் செய்கிறது. சூப்பர். ஆன் திஸ் நோட் நம்ம இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பங்கேற்றதுக்கு. உங்களுடைய ரைட்டிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் பயணத்துக்கு என்னுடைய ஐ விஷ் யூ தி வெரி நன்றி. தேங்க்யூ. நன்றி. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.